ओम गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय। वागीशाद्यास्य मनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युः तन्नमामि गजाननम्। दोर्भिर्युक्ता चतुर्भ्यस्फटिकमणिमयीमक्षमालाम् दधाना हस्ते नीकेन पद्मम् सितमपि च श्रुतम् पुस्तकम् चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेजम् निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। चतुर्दशसु विद्यासुरमतेजा सरस्वती सा देवी कृपया मह्यम् जिह्वा सिद्धिम् करोति च। मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानाम् भिषजे भवरोगिणाम् निधये सर्वविद्यानाम् श्रीदक्षिणामूर्तये नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितम् येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीगुरुभ्यो नमः। नमः शिवाभ्याम् नवयौवनाभ्याम् परस्पराश्लिष्टवपुर्धराभ्याम् नगेन्द्रकन्यावृषकेतनाभ्याम् नमो नमः शङ्करपार्वतीभ्याम्। करचरणकृतम् वा कर्म वा कायजम् वा श्रवणनयनजम् वा मानसम् वापराधम् विहितमविहितम् वा सर्वमेतत्क्षमस्व। शिव शिव करुणाब्धे श्रीमहादेव शम्भो। नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत्। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। नारद उवाच भगवन् प्रष्टुमिच्छामि त्वामहम् विनयान्वितः तद्व्रतम् ब्रूहि मे मर्त्यः मृत्युम् येन न पश्यति। ब्रह्मोवाच इति पृच्छसि विप्रेन्द्र व्रतानामुत्तमम् व्रतम् व्रतम् यमद्वितीयाख्यम् शृणुत्वम् मृत्युनाशनम्। कार्तिके मासि शुक्लायाम् द्वितीयायाम् मुनीश्वर कर्तव्यम् तद्विधानेन सर्वमृत्युनिवारणम्। சர்வேஸ்வரனான பகவானுடைய ஒரு அனுகிரகத்தோடு கூட தற்சமயம் நடந்து வரக்கூடியதான கார்த்திக மாச மகாத்மியத்தை ஸ்காந்த புராணத்திலிருந்து வரிசையாக பார்த்துன்னு வரும். தினமும் புராண சிரவணம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஸ்வதர்மமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. தினமும் குறைந்தபட்சம் 6 நிமிஷமாவது புராண சிரவணம் செய்யணும் அப்படின்னு புராணம் நமக்கு சொல்றது. பழைய நாள்ல கிராமங்கள்ல பஜன மட்டம்னு இருக்கும். இந்த பஜன மட்டத்தில் தினமும் 1 மணி நேரம் புராணங்கள் சொல்றது அப்படின்னு ஒரு வழக்கத்தில் இருந்தது. அது காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுது. புராண சிரவணம் என்பது நமக்கு மிகவும் மன அமைதியை கொடுக்கக்கூடியதான ஒரு உபாயம். புராபிநவம் புராணம் அப்படின்னு சமஸ்கிருதத்திலே சொல்றது. அதாவது புராபிநவம் அப்படின்னா அதில் சொல்லப்படக்கூடியதான சரித்திரங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னுறதா நமக்கு தெரிய வரும். ஏதோ ஒரு காலத்தில் நடந்தாலும் கூட இந்த நாளிலும் அந்த கதைகள் பொருத்தமாக அமையும். அதனால்தான் அதற்கெல்லாம் புராணம்னு பேர். புராபி நவம் பழையதாக இருந்தாலும் கூட இந்த நாளிலும் பொருத்தமான சில தர்மங்கள் அதுல சொல்லப்படுறது. ஆகையினால நாம் எப்படி வாழணும் அப்படிங்கறத, எதை செய்து நாம் மன அமைதியை அடையணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புராணம் காண்பிக்கிறது. அதனாலே தினமும் சிறிது நேரமாவது புராண சிரவணம் கட்டாயம் செய்யணும். புராணம் அப்படின்னா 18 மகாபுராணங்கள், 18 உபபுராணங்கள், இதையெல்லாம் கேட்கணும். வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு
வியாசாச்சாரியால் சொல்லாத விஷயங்களே கிடையாது. வியாசர் வாயில விழுந்து அனைத்துமே வந்திருக்கு. வியாசர் சொல்லாத விஷயமே கிடையாது. மேலும் புராணங்களிலே சொல்லப்படுறதான ஒவ்வொரு ஸ்லோகங்களும் மகா மந்திரங்கள் என்று நமக்கு மகர்ஷிகள் சொல்றார். புராணங்களில் நாம் சுலபமாக உபாயங்களை அடைவதற்கு புராணம் நமக்கு வழிகாட்டுறது. வேதத்தில் ஒரு மந்திரத்தை சொல்லி நாம் அந்த பலனை பெறணும் அப்படின்னா அதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் சொல்லப்படுறது. வேத மந்திரம் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு முன்ன பின்ன நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. சிக வச்சுக்கணும், சரியானபடி நம்முடைய ஆகார நியமங்கள்லாம் வச்சுக்கணும், குருகுலவாசம் பண்ணணும், ஒவ்வொரு வேத மந்திரத்தையும் தப்பில்லாமல் குரு சொல்ல கேட்டு நாம சொல்லணும். அப்படி ஒவ்வொரு மந்திரங்களையும் புரஸ்சரணம் செய்து கொண்டால்தான் நாம் மந்திர பிரயோகங்களை செய்ய முடியும். புரஸ்சரணம் அப்படின்னா ஒவ்வொரு மந்திரங்களையும் நாம சொல்வதுபடி கேட்கும்படியாக செய்வது. அதற்கு புரஸ்சரணம் அப்படின்னு சாஸ்திரங்களிலே பெயர். அதுதான் பாடசாலையில வித்தியார்த்திகள் எல்லாம் பண்ணக்கூடியது. அதுதான் மாணவர்கள் என்ன பண்றான்னா ஒவ்வொரு வேத மந்திரத்தையும் சந்தை என்கிற பெயர்ல 100 தடவை சொல்றான். பிறகு திருவை என்கிற பெயர்ல 100 தடவை சொல்றான். பிறகு ஆவர்த்தி என்கிற பெயர்ல 100 தடவை சொல்றான். பிறகு பிரம்மயஜ்ஞம் என்கிற பெயர்ல 1000 தடவை சொல்றான். இப்படி ஒவ்வொரு மந்திரங்களையும் அவ்வளவு தடவை சொல்ல ஒவ்வொரு மந்திரங்களும் அவனுக்கு கட்டுப்படுறது. அந்த மந்திரங்கள்லாம் சொன்னால் கட்டாயம் பலனை கொடுக்காம போகாது. காயத்ரி மந்திரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய மந்திரங்கள் நமக்கு வேதத்திலே சொல்லப்படுறது. நகாயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வத்தம் பரம் அப்படின்னு புராணம் சொல்றது. காயத்ரியை காட்டிலும் காயத்ரிக்கு சமானமாக இன்னொரு மந்திரம் கிடையாது, தாயாருக்கு சமானமான இன்னொரு தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி காயத்ரியிலிருந்து ஆரம்பித்து நமக்கு வேத மந்திரங்கள் நிறைய இருக்கு. ஒரு ஜென்மாவிலே நாம வேதாத்தியனத்தை சாதிச்சு முடியாது. ஏதோ உள்ள வேத பாகத்துல 1% தான் நாம அத்தியனம் பண்றோம் ஒரு ஜென்மாவில். ஆனால் நாம அத்தியனம் பண்ண வேண்டியது அகண்டமாக இருக்கு. வேத மந்திரங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு அதை வேதமே நமக்கு ஒரு சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது. ஒரு சமயம் பரத்வாஜர் என்கிற மகர்ஷி அனைத்து வேத மந்திரங்களையும் புரஸ்சரணம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். வேதத்தை பூர்ணமாக நாம் அத்தியனம் செய்தவன் நான் அப்படின்னு செய்துக்கணும்னு ஆசைப்பட்டு வேத மந்திரங்களை அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சார். அப்படியே பூரா ஆயுஷ்காலமும் அத்தியனம் பண்ணினார். கடைசி காலம் வரையிலும் அத்தியனம் பண்ணினார். ஆயுஷம் முடிஞ்சு போயிடுச்சு. அவர் வேத மந்திரங்களை அத்தியனம் பண்ணதுனால, முறையாக அத்தியனம் செய்ததுனால அவருக்கு திரும்பவும் அதே பிறவி கிடைச்சது. திரும்பவும் அந்த பிறவியிலே அவர் வேதாத்தியனம் பண்ணினார். அந்த 2வது ஜென்மாவும் முடிகிற தருவாய்க்கு வந்தது. பிறகு 3வது ஜென்மாவை கொடுத்தார் பகவான். அந்த 3வது ஜென்மாவிலையும் வேதாத்தியனம் பண்ணினார். இப்படியே வேதாத்தியனம் செய்தே அவருக்கு 3 ஆயுஷ்காலம் முடிஞ்சு போயிடுச்சு. பரத்வாஜோஹத்ரிபிராஜுர்பிர் பிரம்மச்சர்யமுவாசா தகும் ஹஜீர் நிகஸ்தவிரகும் சஜானம். 3 ஆயுஷ் ஆயிடுச்சு. 3 ஆயுஷ்ல வேதாத்தியனம் செய்தும் கூட வேதம் முடியல. இந்திர உபவ்ரஜோவாச்சா. இத பார்த்தார் தேவராஜாவான இந்திரன். நேரா பரத்வாஜர்கிட்ட வந்தார். இந்திர உபவ்ரஜோவாச்சா பரத்வாஜா எத்தே சதுர்த்தமாயுர்தத்யாம். ஹே பரத்வாஜா அப்படின்னு கூப்பிட்டார். கண்ணை முழிச்சு பார்த்தால் இந்திரன் நிற்கிறார். எத்தே சதுர்த்தமாயுர்தத்யாம். 3வது ஆயுஷ்காலம் உனக்கு முடிய போறது. ஒரு கால் 4வதாக உனக்கு இதே மாதிரி ஒரு ஆயுஷ கொடுத்தால் கிமே நேன குர்யா இதி. அந்த ஆயுஷல என்ன பண்ணுவீர் அப்படின்னு இந்திரன் கேட்க, பிரம்மச்சரியமே வீணேன சரேஜமிதி ஹோவாச்சா. பிரஜாஜ சொன்னார், அந்த பிறவியிலையும் இதே மாதிரி பிரம்மச்சரியாசிரமத்தில் வேதாத்தியனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். தகும் ஹத்ரீன் கிரிரூபான விஜாதானி வதர்ஷஜாஞ்சகார. அப்போ
இந்திரன் சொன்னார், எதற்காக இப்படி வேதாத்தியனம் பண்றீர் அப்படின்னு கேட்டார். அப்போ பரத்வாஜர் சொன்னார், இல்ல, முழு வேதத்தையும் அத்தியனம் செய்து முடிச்சுடுறது எவ்வளவு ஜென்மா எடுத்தாலும் பரவாயில்ல, முழு வேதத்தையும் அத்தியனம் செய்து முடிச்சுடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன் அப்படின்னு பரத்வாஜர் சொன்ன உடனே இந்திரன் கொஞ்சம் வாரம் அப்படின்னு கூட்டின வந்து தகம் ஹத்ரேன் கிரிரூபான விஜாதானிவ தரிசயாஞ்சகாரா 3 மலைகளாக வேத வித்தைய ஏற்படுத்தினார் இந்திரன். அவிஜாதானிவ, முன்னர் பார்த்ததில்ல, இப்பதான் முதல்ல பார்க்கறது போல 3 மலையை ஏற்படுத்தினார் இந்திரன். ஏற்படுத்தி தேஷாகும் ஹைகை கஸ்மான் முஷ்டிநாததே, ஹே பரத்வாஜா, இந்த 3 மலை தெரியறதே, இந்த 3 மலைகள் தான் வேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மலையிலிருந்தும் ஒரு பிடி மண் எடுத்து ஒரு தம்பாளத்துல வச்சு காமிச்சார். தகும் ஹத்ரீன் கிரிரூபான விஜாதானிவ தரிசயாஞ்சகாரா தேஷாகும் ஹைகைகஸ்மான் முஷ்டிநாததே சஹோவாச்ச பரத்வாஜேத்யாமந்த்ர்யா, ஹே பரத்வாஜா, வேதாவா ஏதே, இந்த 3 பிடி மண்ணு நான் இந்த தாம்பாளத்தில் எடுத்து வச்சிருக்கேனே, இந்த 3 மலைகள் இருக்கே, இவைகள் தான் வேதங்கள். அனந்தாவை வேதாஹா, இந்த 3 பிடி நான் எடுத்து வச்சிருக்கேனே தம்பாளத்துல, இதுதான் நீர் இதுவரையிலும் 3 ஆயுஷ்காலம் முழுதும் அத்தியனம் பண்ணின பாகம் இதுதான். இன்னும் பாக்கி எவ்வளவு இருக்குன்னா இந்த 3 மலை அளவு இருக்கு. அனந்தாவை வேதாஹா, இந்த 3 மலையையும் ஒரு ஆயுஷ்லையும் ஒரு பிடியா எடுத்து வச்சுன்னு வந்தால் எவ்வளவு ஆயுஷ் எடுக்கிறது? எத்தனை ஆயுஷ் எடுத்தாலும் வேதத்தை அத்தியனம் பண்ணி முடியாது சுவாமி. நீர் வேதத்தை முழுமையாக அத்தியனம் செய்வது அப்படிங்கிறது எது மாதிரி அப்படின்னா, ஒரு உத்தரணியில கடலை பூரா அடக்கிறேன் அப்படின்னு சொல்றது மாதிரி. எவ்வளவுதான் கடல் தண்ணீரை காய்ச்சினாலும் கூட அது திரும்பவும் நீராவியாக போகும், திரும்பவும் கடல்ல வந்து விழும், அது குறையாது, ஜலம் குறையாது. அதுபோலதான் வேதத்தை முழுமையாக அத்தியனம் செய்து முடியாது சுவாமி அப்படின்னு சொல்லி, நான் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்றேன். அனந்தாவை வேதாஹ ஏதத்வா ஏதைஸ்திரிபிராஜுர்பிரன்வபோசதாஹ, 3 ஆயுசுல முழுமையாக நீர் வேதத்திற்கே செலவழிச்சிருக்க ஆயுச பூரா, வேற ஒண்ணுமே பண்ணல. அப்படியெல்லாம் சாதிச்சிருக்கா வேதத்தை. கிரந்தங்கள் எழுதினவாளுடைய சரித்திரங்கள்லாம் அப்படி இருக்கும். சாஸ்திர கிரந்தங்கள் எழுதினவர்கள், வேதபாஷ்ய கிரந்தம் எழுதினவர்கள், அவர்கள்லாம் பெரிய மகான்கள். அவெல்லாம் எந்த நோக்கத்துல புஸ்தகங்கள்லாம் எழுதி வச்சா? தர்மசாஸ்திர புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கா, புருஷார்த்தமா எழுதினான். புருஷார்த்தம் அப்படின்னா எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எழுதினார்கள் புஸ்தகங்கள். அவ்வளவு புஸ்தகங்கள் எழுதியிருக்கா. அவர்கள்லாம் நேஷனல் அவார்டுக்கு ஆசைப்பட்டு எழுதினாளா? நோபல் பிரைஸுக்கு ஆசைப்பட்டு எழுதினாளா புஸ்தகங்கள்? நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னா அவர்கள் எழுதின புஸ்தகங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அற்புதமான ஆதி பகவத் பாதாச்சாரியாளுக்கு தான் முதல் நோபல் பிரைஸ் கொடுக்கணும். ஏன்னா அவருடைய ஆயுஷ்காலம் ரொம்ப குறைச்சல். 32 வயசுக்குள்ள எவ்வளவு கிரந்தங்கள், அவருக்கு தான் முதல்ல நோபல் பிரைஸ் கொடுக்கணும். அப்படியெல்லாம் புருஷார்த்தமா எழுதியிருக்க. அவெல்லாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நாம் அனுபவிச்ச சுகத்தை அனைவரும் அனுபவிக்கணும், நல்லவைகளை நாம் சொல்லிக் கொடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக. ஆகையினாலேதான் பகவத் பாதாச்சாரியால் அவர்களெல்லாம் ஈஸ்வர அவதாரம்னு சொல்றோம். அவர்கள்லாம் ஈஸ்வர அவதாரம்னா எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அனைவருக்கும் நல்ல விஷயங்களை போதித்தார்கள். அப்படி புஸ்தகங்கள் எத்தனை மகான்கள் இருந்திருக்கா. வாசஸ்பதி மிஸ்ரர் அப்படின்னு ஒரு பெரிய மகான், சாஸ்திரங்கள்லாம் படிச்ச பெரிய மகான் அவர். வாசஸ்பதி மிஸ்ரர்னு பேர். அவர் கிரந்தங்கள், நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார், சாஸ்திர கிரந்தங்கள். சிறு வயசுல புஸ்தகம் எழுதுறார் அவர். அப்படியே அவர் எழுதிட்டு இருந்தார். தாயார் தகப்பனார் ஆத்துல இருந்தார். அவ ரொம்ப கவலைப்பட்டா, இவன் என்ன புஸ்தகம் எழுதிண்டே இருக்கானே, இப்படி இருக்கானே, இவன் எப்ப குடும்பத்தெல்லாம் கவனிப்பான், இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு இவனை திருத்துவா அப்படின்னு குடும்பத்துல நினைச்சா. நினைச்சு அவருக்கு தகுந்தாற் போல ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ண. அவர் கல்யாணம் முடிஞ்சு சீரு சினத்தியோடு கூட
கட்டுசாக்கூடையோட வந்தாரு ஆத்து. கட்டுசாத கூடலாம் எடுத்துன்னு வண்டியில வந்து இறங்கி வாசல்ல ஹாரத்தி எடுத்து உள்ள அழைச்சின்னு வந்தார். அப்ப உள்ள வந்துட்டு வாசல்ல பார்த்த உடனே அவருக்கு திண்ணையை பார்த்த உடனே புஸ்தகம் எழுதின ஞாபகம் வந்துட்டது. கல்யாணம் ஆகி முடிஞ்சு பொண்ணு உள்ள போனா அவர் வாசல்ல உட்கார்ந்து திரும்பவும் புஸ்தகம் பார்த்து எழுத ஆரம்பிச்சுட்டார். அப்படி காலம் போறதே தெரியல, எழுதிண்டே இருக்கார். அப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அவர் ஒரு நாளைக்கு ஒரு முக்கியமான புஸ்தகம் எழுதிட்டு இருக்க. அதாவது பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு ஒரு வியாக்கியானம் எழுதுறார். அற்புதமான வியாக்கியானம். அப்படி அந்த வியாக்கியானம் எழுதிட்டு இருக்கிற பொழுது அப்படியே ஒரு விஷயத்தை யோஜனை பண்ணிட்டே இருக்கிற பொழுது பக்கத்துல யாரோ ஒரு பாட்டியம்மா உட்கார்ந்து இருந்தா. அப்போ பக்கத்துல பார்த்தா தலை நரைச்சிருக்கு, வயசான அம்மா பக்கத்துல உட்காந்துருக்கு. பார்த்த உடனே நீ யாரம்மா அப்படின்னு கேட்டார். யாரு நீ? உடனே அந்த அம்மா எழுந்துட்டு என்ன தெரியலையா உங்களுக்கு அப்படின்னா. தெரியலையே, யாரு? நான் தான் உங்களோட பத்னி அப்படின்னா. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா கல்யாணத்தின் பொழுது பார்த்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்கிறாரு. அந்த அம்மாளுக்கு அவ்வளோ வயசாயிடுச்சு. ஏன்னா புஸ்தகம் எழுதிட்டே இருப்பார், பக்கத்தில் ஆகாரம் வச்சிருக்கும். உடனே மாத்தியானிக்கத்தை பண்ணுவார், ஆகாரத்தை பண்ணுவார், திரும்பவும் புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சிடுவார். லேசா அசதி வந்தா அங்கேயே படுத்து தூங்குறது, திரும்பவும் எழுந்துக்கிறது, கைகால் அனுப்பிக்கிறது, திரும்பவும் புஸ்தகம் எழுதுறது. இப்படியே போயிருக்கு அவருடைய ஜென்மா. சிறு வயசுல கல்யாணம் பண்ணி வந்திருக்கா. அந்த அம்மாவுக்கு 60 வயசு தாண்டி எடுத்து தலை நரைச்சி போய் வயசான அம்மா. அடாடா, கல்யாணத்தன்னைக்கு பார்த்து ரொம்ப லட்சணமா இருந்தியே, ரொம்ப நன்னா இருந்தியே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறாரு. ரொம்ப அழகா இருந்தா, ஏன் இப்படி ஆயிட்டே? உடம்பு சரியில்லையா உனக்கு? ஏன் இப்படி ஆயிட்டே அப்படின்னு. நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆறுது தெரியுமா அப்படின்னு கேட்டா அந்த அம்மா. தெரியல. எத்தனை நாள் ஆறுது? 25 வருஷம் ஆறுதுன்னு அந்த அம்மா. அப்படியா? அடா தெரியவே இல்லையே. அதுக்குள்ள ஏன் உனக்கு இவ்வளவு வயசாயிடுது? கவலை, மனக்கவலை. என்ன இப்படி புஸ்தகம் எழுதிட்டு இருக்காரு, குடும்பத்தையே கவனிக்காம அப்படின்னு அந்த அம்மா வருத்தப்பட்ட. அந்த வருத்தத்திலேயே 50 வயசு 55 வயசு ஆறுது, உடம்பு தளர்ந்து போயிடுது. இப்படியா? அடாடா இப்படி ஆயிடுத்து. அந்த அம்மா அழுதா. ஏன் அழற? என்ன சொல்லுன்னு அந்த அம்மா சொன்னா, புருஷர்களுக்கு விவாகம் பண்ணிண்டாச்சுன்னா கிரகஸ்தாசிரமம் வந்துடுறது. பிறகு அவர்களுக்கு ஒரு மாதிரி சத்கதி கிடைச்சிடும். ஸ்திரீகளுக்கெல்லாம் சத்கதி எப்போ கிடைக்கும் அப்படின்னா, புத்திரன்னு குழந்தைகள் பிறந்தாதான் சத்கதி கிடைக்கும் ஸ்திரீகளுக்கு. புத்திரன்னு பிறந்து புத்திரமுக தரிசனம் பண்ணினால் ஸ்திரீகளுக்கு மோட்சத்தையே கொடுத்துடுறாரு பகவான்னு இருக்கு. அதான் ராமாயணத்துல சொல்ற பொழுது, குழந்தை பிறந்த உடனே தசரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டார்னு சொல்லல வால்மீகி. கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித தேஜசா அப்படின்னு இருக்கு. குழந்தை பிறந்த உடனே கௌசல்யா ரொம்ப சந்தோஷப்பட்டா. நல்ல குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டா. அந்த சந்தோஷத்துல அவருடைய முகம் ரொம்ப பிரகாசமா இருந்தது. ஏன்னா ஸ்திரீகளுக்கு புத்திரன் பிறந்துட்டால் அவளுக்கு ஜென்ம கிருதார்த்தத்தை ஆயிடுறது. அந்த ஜென்மா பூர்த்தி ஆயிடுறது. வேற ஒன்னும் சாதிக்க வேண்டாம். அவ ஒன்னும் அதை இதை பெருசா படிச்சு உத்தியோகம் பார்த்து சொத்து சேர்த்து செட்டில்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் ஸ்திரீகளுக்கு இல்லை. அந்த பொறுப்பெல்லாம் புருஷர்களுக்கு தான். ஸ்திரீகள் நல்ல சந்ததிய, நல்ல புருஷனை அடைஞ்சி, நல்ல சந்ததிகளை அடைஞ்சி, அந்த குழந்தைகளை ஒழுக்கமா நன்றாக கொண்டு வர்றதே அவர்களுக்கு பெரிய ஜென்ம கிருதார்த்தத்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சந்தோஷப்பட்டா கௌசல்யன்னு ராமாயணத்தில் இருக்கு. அது மாதிரி ஸ்திரீகளுக்கு குழந்தைகள் பிறந்தாதான் ஜென்ம கிருதார்த்தத்தை. எனக்கு அது இல்லாம போயிடுதே அப்படின்னு அந்த அம்மா அழுதா. அப்போ அவர் சொன்னார், அடாடா குழந்தை பிறக்கலேன்னு நீ கவலைப்படுறியா, வருத்தப்படுறியா? கவலைப்படாது, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லுங்கோன்னு அந்த அம்மா. அவர் சொன்னார், இப்ப நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கேன், முக்கியமான புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை யார் யாரெல்லாம் படிக்கிறாளோ அவர்கள் அத்தனை பேரும் உனக்கு புத்திரர்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா புத்திரன்னு பிறந்தா என்ன, நீ யார் பிள்ளை அப்படின்னு கேட்டா, நம்ம அம்மாளுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா உனக்கு சந்தோஷமா இருக்கும். அதானே? இந்த புஸ்தகத்தோட பேரு சொன்னா உன் பேரு எல்லாரும் சொல்ல போற. அதனால இந்த புஸ்தகத்தை யாரெல்லாம் படிக்கிறாளோ அவர்கள் அத்தனை பேரும் உன்னுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பாமதின்னு பேர். அந்த அம்மாவனுடைய பெயரே அந்த புஸ்தகத்துக்கு வச்சார்.
சூத்திரபாஷ்யத்திற்கு பாமதின்னு ஒரு வியாக்கியானம், முக்கியமான வியாக்கியானம் வாசஸ்பதி மிஸ்ரர் என்கிறவர் செய்திருக்க. அந்த அம்மாவனுடைய பெயரையே அந்த புஸ்தகத்துக்கு வச்சுட்டார் அவர், பாமதின்னு பேர். ஒரு கிரகஸ்தர் உபனிஷத்துக்கு வியாக்கியானம் எழுதுற. கிரகஸ்தர்களால தான் அனுபவிச்சு உபனிஷத்தை சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனாலதான் சன்னியாசிகளுக்கே கிரகஸ்தர்கள் தான் உபனிஷத் பாஷ்யம் சொல்லணும்னு சாஸ்திரம். சன்னியாசிகளுக்கு சூத்திர பாஷ்யம் யார் சொல்லணும்னா ஒரு கிரகஸ்தன் சொல்லணும். அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு வந்து இந்த சூத்திர பாஷ்யத்தை கிரகஸ்த சன்னியாசிகளுக்கு மற்றவர்களுக்கு சூத்திர பாஷ்யம் பாடம் சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா கிரகஸ்தர்களுக்கு தான் அது சட்டுன்னு அனுபவத்திற்கு வரும் சூத்திர பாஷ்யம். என்ன சம்சாரத்தில் விழுந்து வராலோ இல்லையோ வைராக்கியம் முதல்ல அவர்களுக்கு தான் வரும். சன்னியாசிகளுக்கு ஒன்றும் வைராக்கியம் ரொம்ப முயற்சி பண்ணணும், வைராக்கியத்திற்கு ரொம்ப அபியாசம் பண்ணணும் சன்னியாசிகளும் பிரம்மச்சாரிகளும். ஏன்னா அவர்களுக்கு குடும்ப சூழல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அதனால முனுக்குன்னா கோபம் வந்துடும், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது விபாகமே தெரியாது பிரம்மச்சாரிகளுக்கு. அதே போல சன்னியாசிகளுக்கும் ஒண்ணுமே தெரியாது. அதனால அவளுக்கு வைராக்கியம் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதுனாலதான் கல்யாணம்னு ஒன்னு வச்சிருக்க. கல்யாணம் செய்துண்டு அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்ய செய்ய ஆம்படியா ஒரு பக்கம் கேட்பா, கேள்வி கேட்பா, பதில் சொல்லணும். குழந்தைகள் ஒரு பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும், அடிச்சு உதச்சி கட்டுப்படுத்தி இந்த சம்சாரத்தில் விழுந்து வந்தான்னா வைராக்கியம் ஜாஸ்தி ஆயிடும். அவனுக்கு சூத்திர பாஷ்யெல்லாம் ஒரு தடவை படிச்சா போறோம், டக்குன்னு அவனுக்கு அனுபவத்திற்கு வந்துடும் கிரகஸ்தனுக்கு. அப்படி கிரகஸ்தர்கள் தான் சன்னியாசிகளுக்கு மற்றவர்களுக்கு சூத்திர பாஷ்யம் பாடம் சொல்லணும் அப்படின்னு வகுத்து கொடுத்திருக்க. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அனுபவம் ரொம்ப கிட்டக்க நம்மளை கொண்டு போய் விடும். பிரம்ம லட்சணம் சொல்ற பொழுது 3 விதமாக சொல்ற. தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம், அதத்வியாவர்த்தி லட்சணம் அப்படின்னு 3 இருக்கு. பிரம்மம்னா என்ன, மோட்சம்னா என்ன அப்படின்னா அதற்கு அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு 3 வழியை கையாண்டிருக்கா. முதல்ல தடஸ்த லட்சணம் அப்படி சொல்றா முதல்ல. அப்புறம் ஸ்வரூப லட்சணம், பிரம்மஸ்வரூபம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ற. பிறகு அதத்வியாவர்த்தி லட்சணம்னு ஒண்ணு. இது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்லைன்னு சொன்னா அப்புறம் எதுங்கிற கேள்வி நமக்கு வரும். அப்படி 3 விதமாக புரிய வச்சு அப்படி அனுபவத்திற்கு கொண்டு வர்றவர்கள் கிரகஸ்தர்கள் தான். அந்த வாசஸ்பதி மிஸ்ரர் உலகத்துல உள்ள அனுபவங்களை நிறைய காமிக்கிறார், புரிய வைக்கிறார். கிரகஸ்தர் இல்லையா, குடும்பத்திலிருந்து பார்த்தவர். அவர் ரொம்ப சுலபமாக நமக்கு அனுபவத்திற்கு கொண்டு வர. அதே போல அப்பைய தீட்சிதர்னு ஒரு மகா நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்க. அவரும் கிரகஸ்தர், அக்னிஹோத்திரம் செய்கிறவர். அவரும் இது போல கிரந்தங்கள் எழுதி நமக்கு புரிய வைக்கிறார் அப்பைய தீட்சிதர். அப்படி நிறைய மகான்கள் கிரந்தங்கள் எழுதி நமக்கு அனுபவத்திற்கு கொண்டு வர. ஆத்மா மோட்சம்ங்கிறது எப்படின்னா பந்தல் கால் போல நிறுத்தி காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. அனுபவத்திற்கு வரணும். எப்படி அனுபவத்திற்கு கொண்டு வர்றது அப்படின்னா அது ஒரு அபியாசம். அதாவது அது அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். கண்ணுனால பார்க்க முடியாது, காதுனால கேட்க முடியாது, மூக்குனால நுகர முடியாது, நாக்குனால ருச்சிக்க முடியாது. மனசுனாலதான் அதை தெரிந்து கொள்ள முடியும். மனசைவானு திரஷ்டவியம் அப்படின்னு உபனிஷத்து சொல்றோம். எது போல அப்படின்னா யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. வாச்சா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். எது மாதிரின்னா ஒரு 3 டம்ளர்ல 3 விதமாக ஒரு பானம் வச்சிருக்கு. ஒரு டம்ளர்ல நல்லா சுண்ட காய்ச்சின பசும்பால், நிறைய சர்க்கரை போட்டு ரொம்ப ஸ்வீட்டா ஒரு டம்ளர் பால் வச்சிருக்கு. இன்னொரு டம்ளர்ல வெல்லம் கரைச்ச பானகம் வச்சிருக்கு, அதுவும் ஸ்வீட்டா வச்சிருக்கு. இன்னொரு டம்ளர்ல கரும்பு ஜூஸ் வச்சிருக்கு, நிறைய சர்க்கரை போட்டு வச்சிருக்கு. முதல்ல பாலை சாப்பிடுறோம், அது எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. இரண்டாவதாக பானகம் சாப்பிடுறோம், எப்படி இருக்குன்னா ஸ்வீட்டா இருக்கு, திதிப்பா இருக்கு. மூன்றாவதாக கரும்பு ஜூஸை சாப்பிட்டான், எப்படி இருக்குன்னா இனிப்பா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. 3 ஒன்னா இல்ல, 3 ஸ்வீட்டு தான், இனிப்பு தான். அப்ப 3 ஒன்னா தானே இருக்கணும்? இல்ல. அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னா எப்படி சொல்றது? பால் என்ன திதிப்பு? அது ஒரு மாதிரியான ஸ்வீட். பானகம் என்ன ஸ்வீட்னா அது ஒரு மாதிரியான ஸ்வீட்.
கரும்பு ஜூஸ் அது ஒரு மாதிரியான, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதான் கிட்டக்க கொண்டு போறது. எது மாதிரின்னா அது ஒரு மாதிரி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மூணையும் நிரூபிச்சு காமி அப்படின்னா காமிக்க முடியுமா? அது போலதான் பிரம்ம லட்சணம் எப்படின்னா கிட்டக்க வரைக்கும் கொண்டு போகும், அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அதைதான் நாம் நித்தியமே அனுபவிக்கிறோம் அப்படின்னு நமக்கு உபனிஷத்து சொல்றது. உபனிஷத்து சொல்ற பொழுது ஆத்மாங்கிறது எங்க இருக்கு, எந்த கடையில கிடைக்கிறது அப்படின்னு கேட்கிற நிலை வரும்பொழுது, கடையில கிடைக்கிறது இல்லப்பா, தினமுமே நாம அதை அனுபவிக்கிறோம். எங்க? சுஷுப்தி அவஸ்தையில அனுபவிக்கிறோம். 3 அவஸ்தைகள் இருக்கு. அவஸ்தான்னா கஷ்டம்னு அர்த்தம் இல்ல, ரொம்ப அவஸ்தையா இருக்கு அப்படின்னா கஷ்டமா இருக்குங்கிற அர்த்தத்துல நாம் இன்னைக்கு சொல்றோம். நிலைகள் அப்படின்னு அர்த்தம். 3 நிலை, ஜாகிரது, ஸ்வப்னம், சுஷுப்தின்னு 3 நிலை இருக்கு. ஜாகிரதுன்னா முழித்து கொண்டிருக்கிற நிலை. ஸ்வப்னம் அப்படின்னா பாதி தூக்கமும் பாதி தூக்கம் இல்லாமையும் இருக்கக்கூடியதான நிலை. பிறகு சுஷுப்தி நிலைன்னா ஆழ்ந்த உறக்கம். இந்த ஆழ்ந்த உறக்கம் என்பதுதான் ஆத்மாவை நாம் அனுபவிக்க கூடியதான நிலை அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அத்ரீவாயம் புருஷ ஸ்வயம் ஜோதிஹி. சுஷுப்தி நிலையில தான் நாம் ஒவ்வொருத்தரும் ஈஸ்வரனை அனுபவிக்கிறோம், பகவானை பார்க்கிறோம் அப்படின்னு நமக்கு சொல்றது. அப்படி அந்த மோட்சத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பாடுபடுறது. எதுக்காக படிக்கிறோம்? எதுக்காக படிக்கிறோம்னா மறக்கிறதுக்காக அப்படின்னு உபனிஷத்து சொல்றோம். வேதம் படிக்கிறோம், எதற்காக படிக்கிறோம்? மறக்கிறதுக்காக. ஞாபகம் வச்சுக்க விடு, வேதம் படிச்சு மறக்கணும். சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும், எதற்காக? மறப்பதற்காக. எதை மறக்கிறது? உலகத்தை மறக்கணும். உலகத்தை மறப்பதற்காகத்தான் படிப்பு. அதற்காக படிக்கணும். மறக்கிறதுக்காக ஒருத்தன் படிப்பானா அப்படின்னா அது மனசுல ஏறி இறங்கணும். அந்த சம்ஸ்காரம் நமக்கு வேணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் படிப்பை வச்சிருக்கா. அப்படிலாம் கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கா. நிறைய மகான்கள் வாழ்க்கையை பூரா செலவழிச்சு கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கா. எதுக்காக எழுதினா? நாம் அனுபவிச்ச சுகத்தை நம்ம அடுத்த தலைமுறையினரை அனுபவிக்கணுங்கிறதுக்காக எழுதியிருக்கா. அதெல்லாம் தான் நாம படிக்கணும். நாம படிக்க வேண்டிய படிப்பே அதுதான். நாம படிக்க வேண்டிய வித்யை என்ன அப்படின்னா குழந்தையிலிருந்தே இதை நாம சொல்லிக் கொடுக்கணும். ஆத்திசூடி அப்படின்னு ஔவையார் பாட்டி எழுதியிருக்க. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஆரம்பமா இருது ஆத்திசூடி. வேதம் ஓதுவது வேதியர்க்கு அழகு அப்படின்னு சொல்ற. வேதம் படிக்கணும். வேதியர் அப்படின்னா உபநயனம் செய்து கொண்டு காயத்ரி உபதேசம் பெற்றவர்கள், அவர்களுக்கு வேதியர்னு பேர். வேதம் ஓதுவது வேதியர்க்கு அழகு. வேதம் படிக்கணும். அந்த வேதம் தான் நாம படிக்க வேண்டிய படிப்பு. அப்படி நாம அதற்காகத்தான் நாம முயற்சி பண்ணணும் ஜென்மாவில். அதற்காக தான் நமக்கு இந்த புஸ்தகங்கள்லாம் எழுதி அதெல்லாம் நாம மனசுக்கு வாங்கிக்கிறதுக்காக நிறைய சரித்திரங்கள் புராணங்கள் காண்பிக்கிறது. இப்படி புராணங்களுடைய அவசியத்தை நாம பார்க்கிறோம். அப்படி புராணங்களை தினமும் நாம கொஞ்ச நேரமாவது சிரவணம் பண்ணணும் அப்படின்னு மகர்ஷிகள் சொல்ற. அதுல தற்சமயம் கார்த்திகை மாச மகாத்மியத்தை பார்த்துன்னு வரோம் ஸ்காந்த புராணத்திலிருந்து. அப்படி ஒவ்வொன்றுக்கும் சரித்திரமாக வியாசாச்சாரியால் சொல்லிண்டு வரார். பிரம்மா சொல்வதாக அமைச்சு நாரத சுவாமியை கேள்வி கேட்க பிரம்மா பதிலாக சரித்திரங்களை சொல்றார். அப்படி சொல்லிண்டு வர்ற பொழுது நாரத சுவாமியை கேட்கிறார், பகவன் பிரஷ்டுமிச்சாமி துவாமஹம் வினயான்விதா தத்விரதம் ப்ரூஹிமே மிருத்யஹ மிருத்யும் ஏன நபஷ்யதி. ஹே பிரம்மன்னே, தாங்கள் சொல்லிண்டு வரக்கூடியதான வரிசையில எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். நான் வினயத்தோடு கேட்கிறேன். தத்விரதம் ப்ரூஹிமே மிருத்யஹா, ஒரு விரதம் ஒன்னு பண்ணணும். அது மிருத்யுவை ஜெயிக்கணும். மிருத்யுன்னா என்ன? மரணத்தை ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயிக்கும்படியாக ஒரு விரதம் இருந்தால் சொல்லணும் அப்படின்னு நாரத சுவாமி கேட்கிறார். பிரம்மோவாச்சா யதி பிருச்சசி விப்ரேந்திர விரதானாமுத்தமம் விரதம் விரதம் யமத்விதீயாக்கியம் ஸ்ருணுத்வம் மிருத்யுநாசனம். அப்படி கேட்ட உடனே பிரம்மா சொல்றாரு, இருக்கே விரதம்னா உடனே நாம ஏதோ ரொம்ப கட்டுப்பாடுகள் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. விரதம்னா அன்றைக்கு செய்ய வேண்டியதான ஒரு பூஜை, அதற்கு விரதம்னு பேர். விரதம்னா உடனே உபவாசம் அது இது இருக்கும்னு நினைக்க வேண்டாம்.
அன்னைக்கு செய்ய வேண்டியதான முக்கியமான ஒரு காரியம் இருக்கு, சொல்றேன். அது என்னன்னா, விரதம் யமத்விதீயாட்சம் ஸ்ருணுத்வம் மிருத்யுநாசனம். மிருத்யுவை ஜெயிக்கக்கூடியதான ஒரு விரதம் யமத்விதீயா அப்படின்னு பேரு. இந்த கார்த்திகை மாசத்துல வரும். அந்த யமத்விதீய அன்னைக்கு செய்ய வேண்டியதை நான் சொல்றேன் கேளு. அதுவே ஒரு முக்கியமான விரதம் தான். கார்த்திகே மாசி சுக்லாயாம் த்விதீயாயாம் முனீஸ்வர கர்த்தவியம் தத்விதானேன சர்வமிருத்யு நிவாரணம். கார்த்திகை மாசத்தில் வரக்கூடியதான சுக்லபக்ஷ த்விதீய அன்னைக்கு செய்ய வேண்டியது இந்த விரதம், யமத்விதீயா விரதம். இந்த விரதம் மிருத்யு நிவாரணம், எல்லா மிருத்யுவையும் போக்கும். மிருத்யுன்னா மரணபயம், மரணபயத்தை போக்கக்கூடியது இந்த விரதம். பிராமே முகூர்த்தே ஜோத்தாஜ த்விதீயாயாம் முனீஸ்வர மனசா சிந்தஜேதாத்ம ஹிதம் நைவா ஹிதம் ஸ்மரேது. தினமுமே ஒவ்வொருவரும் பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும். பிராம முகூர்த்தம் அப்படின்னா 4:15 5:30. இந்த காலத்திற்கு பிராம முகூர்த்தம்னு பெயர். அந்த பிராம முகூர்த்தத்தில் தூங்கக்கூடாது, எழுந்திருக்கணும். எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுந்து வெந்நீர் சாப்பிட்டு படுத்துக்கணுங்க கூடாது. பிராம முகூர்த்தத்தில் எழுந்துட்டு திரும்ப படுத்துக்க கூடாது. பிராம முகூர்த்தத்தில் எழுதணும். எழுந்த உடனே என்ன பண்ணணும்? மனசா சிந்தஜேதாத்ம ஹிதம் நைவா ஹிதம் ஸ்மரேது. மனசுனால ஹிதத்தை எல்லாம் நினைச்சுக்கணும், நல்ல விஷயங்களே நினைச்சுக்கிறது. அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை நினைச்சு பார்க்கணும். இன்றைக்கு நாம் என்னென்னலாம் காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். நம்முடைய குருவை தியானம் பண்ணிக்கணும், தகப்பனாரை தியானம் பண்ணிக்கணும், தாயாரை நினைக்கணும். சிந்தஜேதாத்மனோஹிதம் பிராதஸ்நானம் தத குருயாத் தந்ததாவன பூர்வகம். பிறகு பல் தேய்ச்சி கை கால்களை அலமிண்டு ஸ்நானம் செய்யணும். தத சுக்லாம்பரதரஹ சுக்லமால்யானுலேபனஹ கிருதநித்ய கிரியோ திருஷ்டஹ குண்டலாங்கத பூஷிதஹ. அந்த யமத்விதீய அன்னைக்கு புது வேஷ்டி கட்டிக்கணும். என்ன வேஷ்டி கட்டிக்கணும்னா, சுக்லாம்பரதரஹா, வெள்ளை வஸ்திரம் தான் கட்டிக்கணும். கலர் வேஷ்டி கட்டிக்கிறதுன்னு இன்னைக்கு வந்திருக்கு எல்லோருமே. ஏன்னா துவைக்கிறது கஷ்டமா இருக்கு. வெள்ளை வேஷ்டி கொஞ்சம் அழுக்கப்பட்டா கூட பெருசா தெரியறது அப்படின்னு ஐயப்பா வேஷ்டின்னு பேர். கருப்பு, பச்சை, மஞ்சள், காவி கலர் வேஷ்டி கட்டிக்கிறதுன்னு சகஜமா வந்திருக்கு. ஆனால் தர்மசாஸ்திரம் அதை ஒத்துக்கல. ஏன்னா கலர் வேஷ்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் கட்டிக்கணும். அந்த கலரையும் நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. வேதம் சொல்றது எந்த நேரத்துல எப்போ வேஷ்டியை கட்டிக்கொள்ளணும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்துல இருக்கு. அதாவது நமக்கு சத்ருபாதை நிறைய இருக்கு, சத்ருக்கள் நிறைய இருக்கா, அந்த சத்ருக்கள்லாம் அடங்கணும், அல்லது நமக்கு சித்தம் சரியா இல்லை, அல்லது நம்ம வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு சித்தம் சரியா இல்லை, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா சிகப்பு வேஷ்டி கட்டிக்கணும். அதே போல நமக்கே மனசு ரொம்ப சரியா இல்லை, மனக்கலக்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தோணிச்சுன்னா காவி வஸ்திரம் கட்டிக்கணும். இப்படி ஒவ்வொரு வஸ்திரமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் கட்டிக்கணும். சிகப்பு வேஷ்டி ராத்திரியில தான் கட்டிக்கணும், கருப்பு வேஷ்டி கால வேளையில தான் கட்டிக்கணும், காவி வஸ்திரம் மாத்தியானிக காலத்தில் தான் கட்டிக்கணும். இப்படி எல்லாம் இருக்கு. எல்லா வேஷ்டியும் எல்லா எப்பொழுதும் கட்டிக்கொள்ளக்கூடாது. தத சுக்லாம்பரதரஹா சுக்லமால்யானுலேபனஹா கிருதநித்ய கிரியோ திருஷ்டஹ குண்டலாங்கத பூஷிதஹ. யார் அப்படிலாம் கட்டின்னு இருப்பான்னு? ராட்சசர்கள் தான் கட்டின்னு இருப்பான், அசுரர்கள் கட்டின்னு இருப்பான். மிஸ்ரவாசத கௌபே ரகாரக்ஷோ ராஜே ந பிரேஷிதாக அப்படின்னு இருக்கு வேதத்தில். எங்க வருது? ஜாத்தகர்மாவில் வருது. குழந்தைக்கு ஜாத்தகர்மான்னு ஒன்று பண்ணணும். ஜாத்தம் புத்திரம் வாத்சப்ரேனாபிமிருஷ்யா. குழந்தை பிறந்த உடனே செய்ய வேண்டியது ஜாத்தகர்மா. அந்த ஜாதகர்மாவை செய்த உடனே பலீகரண ஹோமம் அப்படின்னு ஒன்று பண்ணணும். ஒரு அக்னியை வச்சு அந்த அக்னியில பச்சரிசி மாவையும் கடுகையும் சேர்த்து ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமம் செய்யற பொழுது சொல்லக்கூடியதான மந்திரம் இது. என்ன சொல்றதுன்னா, மிஸ்ரவாசூபே ரகாரக்ஷோ ராஜே ந பிரேஷிதாக. ராட்சசர்களுடைய நடமாட்டம் மடி இல்லாத வீடுகளில் அதிகமாக இருக்கும். விழுப்பாக இருக்கு, ஆசௌச்சமாக இருக்கு அப்படின்னா அந்த வீடுகளில் ராட்சசர்களுடைய நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி தெரியும் அப்படின்னா, பாத்திரங்கள் விழுந்துட்டே இருக்கும். அந்த ஆத்துல ஸ்திரீகள்லாம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பா.
சத்தம் போட்டு ஹாஹாகாரம் பண்ணி ஸ்திரீகள் சிரிப்பா, இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அந்த வீடுல ராட்சசாலுடைய சாநித்தியம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ராட்சசர்களை எப்படி போக்கணும் அப்படின்னா அதற்காகத்தான் ஆட்டுக்கல்லு, அம்மிக்கல்லு, அம்மியில டக்கு டக்குன்னு அடிச்சு அரைச்சா அந்த சத்தத்துக்கு ராட்சசர்கள் ஓடி போயிடுவா. மணி அடிச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது, நிவேதனம் பண்றது அப்படி பண்ணினால் ராட்சசர்கள் ஓடி போயிடுவா. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம்யாது தேவதாஹ்வானலாஞ்சனம்னு சொல்றோம் சிவபூஜையில. ஆகமார்த்தந்து தேவானாம், தேவதைகள்லாம் தெரிஞ்சுப்பா. மணி அடிச்சா ஓ பூஜை ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு தேவதைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், கமனார்த்தந்து ரக்ஷசாம், ராட்சசர்கள்லாம் அங்கிருந்து விலகுவதற்காகவும் தான் நான் இந்த மணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணி அடிக்கிறோம். அப்படி மணி சத்தம், ஆட்டுக்கல்லு சத்தம், அம்மிக்கல்லு சத்தம் இதெல்லாம் இருக்கணும். ஸ்திரீகள் காலில் மெட்டி போட்டுருப்பா, அந்த மெட்டி சத்தம் இதெல்லாம் வீடுகளில் இருந்ததுன்னா ராட்சசர்களுடைய நடமாட்டம் இருக்காது. இதெல்லாம் கட்டாயம் இருக்கணும். கிரைண்டர் சத்தம், மிக்சி சத்தம் இது இருக்கக்கூடாது. ஆட்டுக்கல்ல வாங்கியாவது வைக்கணும். அரைக்கிறோம் அரைக்கல ரெண்டாவது பட்சம். வீடுகளில் அழகுக்காவது ஒரு அம்மிக்கல்லுன்னு ஒன்று வாங்கி வைக்கணும். கொலுபம் மேலேயாவது வைக்கணும் அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல்லுன்னு வைக்கணும். ஏன்னா பழைய நாளில் நாம் உபயோகப்படுத்துறது பூரா எக்ஸிபிஷனில் வைக்கிறாப்புல ஆயிட்டது இன்னைக்கு எல்லாமே. அதாவது வெத்தலை பாக்கு நறுக்கிற கத்திரிக்கோல், அடுக்கு பால் காய்ச்சற பாத்திரம், சமைக்கிற பாத்திரம் எல்லாம் கொலுபம் மேல வைக்கிற நிலைக்கு வந்தாச்சு. கொலுபம் மேலேயாவது வைக்கணும். அப்படி இதெல்லாம் இருக்கணும், வீடுகளிலே இருக்கணும். இதெல்லாம் வச்சா நாம படுத்துக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடே இருக்கு. 600 ஸ்கொயர் ஃபீட்ல துவைக்கிற மிஷின், துணி வைக்கிற பீரோ, சமைக்கிறதுக்கு மேடை, ஃப்ரிட்ஜு, குளிர்பட்டி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் வச்சாச்சுன்னா 300 ஸ்கொயர் ஃபீட் குறைஞ்சு போச்சு. பாக்கி 300 ஸ்கொயர் ஃபீட் தான். இப்படி ஆயிட்டது. அதனால அம்மிக்கல் ஆட்டுக்கல் வைக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கு. ஆனால் அந்த சத்தம் எல்லாம் இருக்கணும். அந்த சத்தம் எல்லாம் இருந்தால் ராட்சசாலுடைய நடமாட்டம் போகும். அந்த ராட்சசர்கள் எப்படி இருப்பா அப்படின்னா மிஸ்ரவாசசா, கலர் வேஷ்டி கட்டின்னு இருப்பா. இப்போ லுங்கின்னு வருதே அது மாதிரி இருக்குமோன்னு தோன்றது. பல கலர்கள் நிறைஞ்ச வஸ்திரங்கள், அப்படி கலர் வேஷ்டி கட்டின்னு இருப்பா. கௌபேரகாஹ ரக்ஷோராஜேன பிரேஷிதாக, ராட்சசர்களுடைய ராஜா அனுப்பியிருப்பான். எந்த வீடுகள்ல நல்ல காரியம் நடக்கலையோ அங்க இருக்க உங்களுடைய பாகம் போய் எடுத்துக்கோங்கன்னு அனுப்புவா. அந்த ராட்சசர்கள் வீட்டுக்குள்ள வந்து பார்த்து அங்க இருக்கக்கூடியதான வஸ்துக்களை அவர்கள் எடுத்துன்னு போயிடுவா. அப்படி ஆசூச்சம் விருத்தி உள்ள வீடுகள்ல இந்த ராட்சசர்களுடைய நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படி ராட்சசர்கள் தான் கலர் வேஷ்டியை கட்டிப்பா. எப்பொழுதுமே வெள்ளை வேஷ்டி தான் கட்டிக்கணும், கரை போட்டு. அன்னைக்கு விசேஷமாக யமத்விதி அன்னைக்கு சுக்லாம்பரதரஹா சுக்லமால்யானுலேபனஹா, சுக்ல வெள்ளை நிறத்துல வேஷ்டி கட்டிக்கணும். கிருத நித்திய கிரியோ திருஷ்டா குண்டலாங்கத பூஷிதா, அன்னைக்கு பண்ண வேண்டியதான நித்திய கர்மாவை செய்துண்டு ஆபரணங்கள்லாம் தரிச்சுக்கணும். ஔதும்பர தரும் கத்வா கிருத்வா மண்டலமுத்தமம் பத்மமஷ்டதனம் கிருத்வா தஸ்மின் ஔதும்பரே சுபே விதிம் விஷ்ணுஞ்ச ருத்ரஞ்ச வரதாஞ்ச சரஸ்வதி வீணா புஸ்தக சஞ்சுக்தாம் பூஜையேத்து ஸ்வஸ்தமானசா. எங்க அத்திமரம் இருக்கோ அத்திமரத்துக்கு போய் கீழே கோலம் போட்டு, அஷ்டதல பத்மம் கோலம் போட்டு அந்த ஔதும்பர விருட்சத்துல பூஜை பண்ணணும். யார பூஜை பண்ணணும்? பிரம்மா, விஷ்ணு, பரமேஸ்வரன், சரஸ்வதி இவர்களே பூஜிக்கணும். சந்தனாகரு கஸ்தூரி குங்குமேர்த்விஜ சத்தமா புஷ்பதூபைஷ்ட நேவேத்யைஹி நாரிகேல பலாதிபிஹி, பழங்கள் தூபம் தீபம் எல்லாம் காட்டி பூஜை பண்ணணும். விருட்சங்கள் எல்லாம் பூஜை பண்ணின தேசம் நம்முடைய தேசம். மரங்கள்லாம் வெட்டவே மாட்டோம். மரங்கள்லாம் தேவதா சாநித்தியம் உள்ளது அப்படின்னு விருட்சங்களை மரங்களை பூஜிச்ச தேசம் நம்முடைய தேசம் பாரத தேசம். அப்படி அத்தி மரத்தை பூஜிக்கணும் அன்னைக்கு. ததோ மிருத்யு விநாசார்த்தம் சாலங்காராம் பயஸ்வினி விப்ராஜ வேத விதுஷே காம் தத்யாச்ச சவத்சகாம் அபமிருத்யு விநாசார்த்தம் சம்சாரார்ணவதாரகாம் ஹே விப்ரதே வித்மாம் கோ சௌமியாம் தேனும் சம்பிரததாம்யஹம் இதி மந்திரேன காம் தத்யாத் விப்ராஜ பிரம்மவாதினே. அப்படி வசதி இருக்கு, நல்ல ஐஸ்வர்யம் நிறைய இருக்கு, பெருசா செய்ய முடியும் அப்படின்னா ஒரு மாடு கண்ணு வாங்கி ஒருத்தருக்கு தானம் பண்ணணும். என்ன சொல்லி தானம் பண்ணணும்?
ஹே விப்ரதேத்கிமாம் சௌமியாம் தேனும் சம்பிரததாமியகம். ஹே விப்ரா, இந்த மாடை நான் உங்களுக்கு அலங்காரம் பண்ணி தரேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இதி மந்திரேன காம் தத்யாத் விப்ராய பிரம்மவாஜனே ததலாபேது விப்ராஜ பக்தியா தத்யாத் உபானஹூ. இல்ல அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா உபானஹூ பாதரட்ச தானம் பண்ணணும். செருப்புகள் வாங்கி கொடுக்கணும். நிறைய பேருக்கு செருப்பு வாங்கி கொடுப்பது. தத பூஜாம் சமாப்யாதா பக்திமானே புருஷோத்தமே ஞாதிஸ்ரேஷ்டான் வஜோ விருத்தான் சம்யக் பக்தியா அபிவாதஜேத். அந்த பூஜையை முடிச்ச பிறகு வயோவிருத்தானு வயசுல மூத்தவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், வித்தியில நிறைய மூத்தவர்கள், அவர்கள் எல்லாம் பார்த்து அபிவாதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். நானாவிதே பலை ரம்மீஹி கற்பஜேத்து ஸ்வஜனானபி. தன் ஊரில் இருப்பவர்களுக்கு முடிந்த அளவு தாம்பூலங்கள் கொடுப்பது, பழங்கள் கொடுப்பதுன்னு கொடுக்கணும். ததசோதர சம்பன்னா பகினீயா பவேன் முனே தஸ்யாகிரகம் சமாகத்ய சம்யக் பக்தியா அபிவாதஜேத். அது செய்த பிறகு அந்த யமத்விதீய அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, முக்கியமான காரியம் சகோதரியை வீட்டிற்கு வரவழைக்கணும். அக்கா அல்லது தங்க இவர்களை வீட்டிற்கு வரவழைத்து, அக்காவாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணணும், மூத்த சகோதரியாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணணும், இளைய சகோதரியாக இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணணும். இப்படி சகோதரிகளை வரவழைச்சு சாப்பிட சொல்லணும் அன்னைக்கு வீட்டுல அப்படின்னு இந்த புராணம் சொல்றது. இதே விஷயத்தை பாத்ம புராணமும் சொல்றது. பாத்ம புராணம் சொல்ற போது அதிகப்படியான தகவல்களை இந்த இடத்துல சொல்றது. என்ன சொல்றதுன்னா, புரா விருத்ரவதே விருத்ரே பிராப்தராஜ்யே புரந்தரே பிரம்மஹத்யாபனோதார்த்தம் அஸ்வமேத பிரகீர்த்திதா. விருத்ரவதம், விருத்ராசுரன் ஒரு அசுரன், அவனுடைய வதம் நடந்தது. அவனுடைய வதம் ஆனதுனால அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்துட்டது இந்திரனுக்கு. அந்த பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக நிறைய உபாயங்களை செய்தான் இந்திரன். அப்படி செய்யற பொழுது அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை பல பேரிடத்துல கொடுத்து, எனக்காக நீங்கள் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை வாங்கிக்கணும்னு பல பேரிடத்துல கொடுத்தான். அதுல ஸ்திரீகளுக்கு பங்கு அதிகம், பெண்களுக்கு பங்கு அதிகம். ஆகையினால இந்திரன் அதிலிருந்து ஆரம்பித்து ஸ்திரீகளுக்கு நிறைய விட்டு கொடுப்பது அப்படின்னு வந்தான். 100% ஸ்திரீகளுக்கு விட்டு கொடுக்கணும்னு இந்திரன் தீர்மானிச்சு அனைத்தையும் ஸ்திரீகள் வசம் கொடுத்தான். அதனாலதான் நாம வீடு வாங்கினா கூட புருஷர்களுக்கு கிரகஸ்தான் அப்படின்னு பேர். கிரகஸ்தா அப்படின்னா கிரகே திஷ்டதி, வீட்டில் இருப்பவன் அப்படின்னு பேரு ஆணுக்கு. பெண்களுக்கு என்ன பேருன்னா கிரகிணி அப்படின்னு பேர். கிரகிணின்னா வீட்டை சேர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம், வீட்டை உடையவள்னு அர்த்தம். அதை வச்சிருந்தா இந்த நாள் எல்லாரும் மனைவி பேர்ல வீடு வாங்குறா அப்படின்னு தெரியுது. வீடு வாங்கினா மனைவி பேர்ல வாங்குறது எதுக்கு? இன்கம் டாக்ஸ், ஏதோ காரணங்கள் இருக்கு. ஆனால் சாஸ்திராயத்த சுகாயத்த, சாஸ்திரம் சொல்றதும் நல்லவையாக முடியறது அப்படின்னு தெரியுது. அப்படி கிரகிணி அப்படின்னு ஸ்திரீகளுக்கு தான் பெயர். வீடுகளில் உள்ள சாமான்கள் அத்தனைக்கும் யார் அதிபதி அப்படின்னா ஸ்திரீகள் தான் அதிபதி அப்படின்னு செய்தார் இந்திரன். அதிலிருந்து ஸ்திரீகளுக்கு நிறைய விட்டு கொடுத்து சந்தோஷப்பட்டார் இந்திரன். அது மாத்திரமில்ல, புத்திரபௌத்ரேஸ்து தௌஹித்ரீஹி சுதாமந்திரேஸ்து பூஜிதாஹ ஸ்ராத்ததானமகைஸ்திருப்தாஹ யாந்தித்தः பிரேதசஞ்சர மகாலயேது பிரேதானாம் சஞ்சாரோ புவி திருஷ்யதே தேனீஷா பிரேதசஞ்சார கீர்த்திதா சிகிவாஹனா யமஸ்ய கிரியதே பூஜா யதோஸ்யாம் பாவகே நரைஹி தேனீஷா யாம்யகா புரோக்தா சத்யம் சத்யம் மயோதிதம் அஸ்யாம் நிஜகிரஹே தேவி நபோக்தவ்யம் கதாச்சனா. அப்படி மகாலயபக்ஷம் முடிஞ்சு பித்திருக்கள்லாம் வந்து இங்கு அவரவர்கள் செய்யக்கூடியதான ஸ்ராத்த பாகங்களை வாங்கிட்டு போன பிறகு ஸ்திரீகள் கூட இருந்து அந்த மகாலய ஸ்ராத்தங்கள் எல்லாம் நடத்தி வைக்கிறார். சமைச்சு கொடுத்து ஒரு ஸ்ராத்தம் ஒருத்தர் பண்ணணும்னா அன்னைக்கு காலையில இருந்தே ஸ்திரீகளுக்கு வேலை வந்துடும். பெண்களுக்கு, புருஷர்கள் ஏதோ 9:30 10 மணிக்கு சமையல் ஆயிட்டா அப்படின்னு கேட்டுன்னு வந்தான்னா ஆரம்பிச்சு 2-3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவான். முன்ன பின்ன யாருக்கு வேலை? ஸ்திரீகளுக்கு தான் வேலை, பெண்களுக்கு தான் வேலை. அன்னைக்கு காலம்பர சமயக்கட்டு அலம்பி விடுறதுல இருந்து ஆரம்பிச்சு பாத்திரங்களை எடுத்து வச்சு சமைச்சு பிறகு பரமாறி அனைவரும் சாப்பிட்ட பிறகு அதெல்லாம் ஒழிச்சு போட்டு தேய்ச்சி பாத்திரங்களை கவுத்து அன்னைக்கு பூரா காரியம் ஸ்திரீகளுக்கு. அப்படி ஸ்திரீகள்லாம் ரொம்ப இந்த மகாலய பட்சத்துல கஷ்டப்பட்டு அவர்கள் எல்லாம் செய்திருப்பா. அவர்களுக்காக நாம ஒன்னு செய்யணும் என்று இந்திரன் தீர்மானித்து
யமனை கூப்பிட்டான். யமனை கூப்பிட்டு இந்த மகாலயபக்ஷம் முடிந்து வரக்கூடியதான சுக்லபக்ஷ த்விதீயா, அந்த த்விதீய யமத்விதீயான்னு பேர். அன்றைக்கு எந்த புருஷர்களும் நிஜகிரகே தேவி நபோக்தவியம் கதாச்சன, நிஜ கிரகத்திலே சாப்பிடப்படாது. எங்க சாப்பிடணும்? ஏ புஞ்சதே துராச்சாரா நரகேதே பதந்திஜ ஸ்ராவணேது பித்ரு. எங்க சாப்பிடணும்னா ஒவ்வொரு சமயத்திலேயும் ஒவ்வொருத்தர் வீட்டில சாப்பிடணும். ஸ்ராவணேது பித்ருவியஸ்ய கன்யாஹஸ்தேன போஜனம். ஸ்ராவண மாசத்துல வரக்கூடியதான சுக்லபக்ஷ த்விதீயேல சித்தப்பா பெரியப்பா அவர்களுடைய பெண் வீட்டில் சாப்பிடணும். மாதுலஸ்ய சுதாஹஸ்தாத் போக்தவ்யம் பாத்ரமாசகே. பாத்ரமாசம், பாத்ரபத மாசம், அதாவது புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசம் வரக்கூடியதான சுக்லபக்ஷ த்விதீயேல மாதுலஸ்ய சுதாஹஸ்தாத், தாய்மாமாவனுடைய பெண்ணாத்திலே சாப்பிடணும். பிதுர்பிராத ஸ்வசுக் கன்யே ஆஸ்வினேது தயோக்கிரமாத் அவசியம் கார்த்திகே மாசி போக்தவ்யம் பகினீகராத். ஆஸ்வின மாசத்துல பிதுர்பிராத்து சுசுக் கன்யே ஆஸ்வினேது தயோக்கிரமாத், நம்முடைய சகோதரர்களுடைய பெண்ணாத்திலே சாப்பிடணும் ஆஸ்வின மாசத்துல. இந்த கார்த்திகை மாசத்துல தன் சொந்த சகோதரியாத்துல சாப்பிடணும். பகினீகராத் அப்படின்னு யமன் இந்திரன் உத்தரவு பண்ணினான். அதை வச்சுண்டு யமன் இந்த கார்த்திகை மாச திதியில தன்னுடைய சகோதரி யமுனா வீட்டிற்கு வந்து சாப்பிடுறார் யமன் அப்படின்னு பாத்ம புராணத்திலே இருக்கு. அதை இங்கே ஸ்காந்த புராணத்திலே சொல்றார் பிரம்மா நாரத சுவாமிக்கு. தஸ்யாகிருஹம் சமாகத்ய சம்யக் பக்தியா அபிவாதயேத் பகினி சுபகே பத்ரே துதங்கிரி சரசீருகம் ஸ்ரேயசே அத நமஸ்கர்த்தும் ஆகதோஸ்மி தவாலயம். கூப்பண்ணும்னு எதிர்பார்க்கப்படாதுங்கிற, கூப்பண்ணும்னு எதிர்பார்க்கப்படாது, நாமளே போயிடணும். ஏ சகோதரி, நான் நம்ம மாதிரி இன்னைக்கு சாப்பிடறதுக்குன்னு வந்துட்டேன் அப்படின்னு போகணும். பொதுவா தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? அனாஹூதா அத்வரம் கச்சேத் ஆஹூத ஸ்மார்த்த கர்மணி அப்படின்றது. ஆத்வரம்னா சோம யாகங்கள், எங்க யாகம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூப்பிடணும்னு எதிர்பார்க்க கூடாது, போகணும். அக்னிஹோத்திரிகள் எங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர்கள் கூப்பிடணும்னு எதிர்பார்க்க கூடாது, நாமளே போகணும். போய் பார்த்து நமஸ்காரம் செய்துட்டு வரணும். ஆஹூதா ஸ்மார்த்த கர்மணி, மற்ற ஸ்மார்த்த கர்மாக்கள் அனைத்தும் கூப்பிடாமல் போகக்கூடாது, கூப்பிட்டால்தான் போகணும். ஆனால் இந்த யமத்விதீய அன்னைக்கு சகோதரி கூப்பிடணும்னு எதிர்பார்க்க வேண்டாம், நாமளே ஆபரணம் வாங்கிட்டு போகணும்னு சாஸ்திரம். தங்கம் கொடுக்கணும். பெண்ணை பார்க்க போனாலும் சகோதரியை பார்க்க போனாலும் ஆபரணம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். தங்கம் கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுத்து சந்தோஷப்படணும். அப்படி கூப்பிடணும்னு எதிர்பார்க்கப்படாது. என்ன சொல்லிட்டு போகணும்னா பகினி சுபகே பத்ரே துதங்கிரி சரசீருகம் ஸ்ரேயசே அத நமஸ்கர்த்தும் ஆகதோஸ்மி தவாலயம். மூத்த சகோதரியாக இருந்தால், ஹே சுபகே, உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், உன்னை பார்த்து நமஸ்காரம் செய்துட்டு உன் கையால சமைச்சதை சாப்பிட்டு போகணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். தங்கையாக இருந்தால், என்னம்மா சௌரியமா இருக்கியா, உன்னை பார்த்து உன் கையால சாப்பிட்டு போகணும்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போகணும். இத்யுக்தா பகினீம் தாம் து விஷ்ணு புத்தியாபிவாதயேத் ததாது பகினி ஸ்ருத்வா பிராதுர்வச்சனமுத்தமம் பகின்யா பிராதரம் வாக்கியம் வக்தவ்யம் பிரதி நாரத அத்ய பிராதரஹம் ஜாதா துத்தோதன்யோஸ்மி மங்கள போக்தவ்யம் தேத்ய மத்கேஹ சாயுஷே குலதீபகா கார்த்திகே சுக்லபக்ஷஸ்ய த்விதீயாயாம் சகோதரா யமோ யமுனயா பூர்வம் போஜிதஸ்வகிருஹேர்ச்சிதா. சகோதரியும் சந்தோஷப்பட்டு, நீயே எங்காத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், அவசியம் நீ சாப்பிட்டுதான் போகணும்னு சகோதரி சொல்லணும் அப்படின்னு எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறார் வியாசாச்சாரியார். எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்லித்தரார். நான் உங்காத்துல சாப்பிடறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு உடனே அடப்பாவமே அப்படிங்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. யார் வந்தாலும் அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீயே வந்தது ரொம்ப சந்தோஷம், அவசியம் நீ இருந்து சாப்பிட்டுத்தான் போகணும் அப்படின்னு திருப்தியாக சொல்லி நம்மால முடிஞ்சதை சகோதரனுக்கு கொடுக்கணும். சகோதரனும் சகோதரிக்கு தன்னால முடிஞ்சதை கொடுக்கணும், அவசியம் செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறார். என்ன பேசணுங்கிறத கூட சொல்லி கொடுக்கிறார் வியாசாச்சாரியா. என்ன சொல்லணும்? சகோதரி அண்ணாவை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா, பகின்யா பிராதரம் வாக்கியம் வக்தவ்யம் பிரதி நாரத. பகினி சொல்லணும், அண்ணாவை பார்த்து சொல்லணும், சகோதரனை பார்த்து சொல்லணும். அத்ய பிராதரஹம் ஜாதா துத்தோதன்யோஸ்மி மங்களா. உனக்கு சகோதரியாக நான் பிறந்தேன்னு நினைச்சா
ரொம்ப சந்தோஷமா இருக்கு, விட்டு கொடுக்காம நீ வந்திருக்கியே, ரொம்ப சந்தோஷம். போக்தவ்யம் தேத்ய மத்கேஹே சுவாஜுஷே குலதீபகா, அவசியம் நீங்க சாப்பிட்டு தான் போகணும், அப்பதான் மனசு நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ற. மனசுல அந்த எண்ணம் இருக்கோ இல்லையோ, வெளியில சொல்லவாவது சொல்லணும். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டம். யார் வந்தாலும் வாங்கோ வாங்கோ வரணும் வரணும் ஸ்வாகதம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. வரணும், வந்த உடனே அவர்களுக்கு தீர்த்தம் கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு அப்படிங்கறதெல்லாம் நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த நாள்ல சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆகையினால குழந்தைகள் பாட்டுக்கு செல்போனை வச்சுன்னு உட்கார்ந்துருக்கு. யாரோ வந்தா யாரோ மூணாவது மனுஷன் அப்படின்னு நினைச்சுன்னு உட்கார்ந்துருக்கு. யாராவது வந்த உடனே தீர்த்தம் கொடுக்கறதுங்கிற பழக்கம் கூட மாறி போயிடுச்சு. யாராவது வந்தா அது என்னவோ நவீனமாக இப்படி ஆயிட்டது. தீர்த்தத்துக்கு பதிலாக ஒரு பாட்டில்ல ஜூஸ் கொடுக்கறது இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. தீர்த்தம் கொடுத்து சௌக்கியமானு கேட்கணும். இதெல்லாம் தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறத வியாசாச்சாரியால் இந்த சரித்திரத்துல காண்பிக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகமும் தர்மம். சகோதரன் சகோதரி கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறதையும் சொல்லிக் கொடுக்கிறார். சகோதரி சகோதரனை பார்த்தால் எப்படி பேசணும் அப்படிங்கறதையும் சொல்லி, இதெல்லாம் தான் இத்திஹாச புராணங்கள்ல இருக்கு. அதனாலதான் புராணங்களே குழந்தைகள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி வினயமாக பேசணும், மரியாதையாக பேசணும். மகாபாரதத்திலே சொல்றா. மகாபாரதத்திலே அபிமன்யு விவாகம் நடக்கிறது. அப்படி உத்தரகுமாரி உத்தராவனுடைய விவாகம் ஆன உடனே வந்து நமஸ்காரம் பண்றா குந்திக்கு. 2 பேரும் குந்தி ஆசீர்வாதம் பண்றா உத்தராவுக்கு. பாக்யவந்தம் பிரசூயேதாக மாவீரம் மாச பண்டிதம் வீராஷ்ட பண்டிதாஸ்தீவ மம புத்திரா வனங்கதாக. நீ சௌக்கியமாக இருக்கணும்மா, பாக்யவந்தம் பிரசூயேதாக, உனக்கு பிறக்கிற குழந்தை பாக்யவானாக இருக்கணும். மாவீரம் மாச பண்டிதம், ரொம்ப புத்திசாலியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப பெரிய படிப்பாளியாக இருக்கணுங்கிற தேவையில்லை, பெரிய வீரனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பாக்யவானாக இருக்கட்டும் அப்படிங்கிற. ஏன்னா வீராஷ்ட பண்டிதாஸ்தீவ மம புத்திரா வனங்கதாக, எனக்கு 100 பிள்ளைகள், பெரிய பெரிய வீரர்கள், பெரிய பெரிய படிப்பாளிகள் இருந்தும் கூட ஒரு பிள்ளை கூட எங்கிட்ட இல்ல, வீட்டுல இல்ல. வனங்கதாக, அத்தனை பேரும் காட்டுக்கு போயிட்டான். இத்தனை பிள்ளைகள் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி அவசியம் இல்லை. இப்படி 100 பிள்ளைகள் இருப்பதற்கு அசடா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிள்ளை பாக்யவானாக இருந்தால் போரும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றா குந்தி. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலையும் ஒவ்வொரு தாயாரும் குந்தியாக தான் இருக்கா இன்னைக்கு. ஏன்னா தாயார் தகப்பனார் தனியா இருக்கு. பையன் எங்க இருக்கான் அப்படின்னா, இந்த வெளிநாட்டுக்கு ஒரு பேர் சொல்ற அப்ராடு அப்படின்னு, விதேசத்துல இருக்கா, எங்கேயோ நாட்டில் இருக்கான். அவனால வர முடியும். இப்ப இந்த கொரோனாவில் எத்தனை பேர் காலமாயிட்டா, பையன் எப்போ வருவான்னா இப்போதைக்கு இல்ல அப்படின்னு விட்டான். என்ன பண்றது, எல்லாம் அப்படி அப்படியே நிக்கிறது. சம்ஸ்காரங்களை பூரா பிள்ளை கையினால ஒரு அக்னி பிரதானம் கூட இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம்? பணத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தைகளை எங்கெங்கேயோ அனுப்பி, எவ்வளவோ தூரத்துல குழந்தைகளை அனுப்பி இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் போன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து பேசிட்டு என்ன பிரயோஜனம்? பக்கத்துல உட்கார்ந்து தாயார் தகப்பனாருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி அவர்களுக்கு பக்கத்துல இருந்து செய்யாமல் எவ்வளவு சம்பாதிச்சும் பிரயோஜனம் இல்லை. பணங்காசு கூட வந்துருமா? ஒன்னும் வராது. அவர்களுடைய வருத்தம் தான் கூட வரும். தாயார் தகப்பனார்கள் கடைசி நாள்ல படக்கூடிய வருத்தம் தான் கூட வரும். அவர்களே நீ விதேசத்துக்கு வெளிநாட்டுக்கு போ சம்பாதின்னு சொன்னா கூட நாம சொல்லணும், இல்ல இங்கே இருந்தே அந்த பணத்தை சம்பாதிக்கலாம், அங்க போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படிலாம் தாயார் தகப்பனார்களை விட்டுட்டு, நம்முடைய தேசத்தை விட்டுட்டு, நம்ம கிராமத்தை விட்டுட்டு, நம்முடைய சொந்தங்களை விட்டுட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்து பணம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட போய் எங்கேயோ உட்கார்ந்து எவ்வளவு சம்பாதிச்சும் கடைசியில ஒன்னும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறது அப்படிங்கறத இன்னைக்கு காலம் நமக்கு உணர்த்தறது. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய காலம் இது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த விதேச ஆசைகள் எல்லாம் விடணும். தாயார் தகப்பனார்கள் இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தை தான் நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். இங்க இல்லாமல் வேற எங்க போய் எவ்வளவு சம்பாதிச்சும் பிரயோஜனம் இல்ல. தாயார் தகப்பனாருடைய வருத்தம் தான் நமக்கு கடைசியில வரும். இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, தாயார் தகப்பனார்கள் பிரியப்பட்டு தான் எங்களை அனுப்பினா, நாங்கள் அடிக்கடி போன்ல பேசிட்டு இருந்தோம், சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தோம். ஏதோ கொரோனா அது போல வந்து காலமாயிட்டா அவர்களுக்கே தெரியும் என்னுடைய நிலைமை.
அவர்களுக்கு தெரியாதா பிளைட் எல்லாம் போகல வரல, அதனால நம்ம பிள்ளை வரல, பரவாயில்ல அவன் 2 வருஷம் கழிச்சு வந்தாவது நமக்கு சம்ஸ்காரம் பண்ணிடுவான் அப்படின்னு தாயார் தகப்பனார் நினைக்க மாட்டாளா அப்படின்னு நினைக்கிறார். தாயார் தகப்பனார் பையன் வீணா போயிடுவான்னு நினைப்பாளா? பரவாயில்ல நமக்கு சம்ஸ்காரம் 3 வருஷம் கழிச்சு வந்து பண்ணாலும் பரவாயில்லன்னு தாயார் நினைப்பான்னு நினைக்கிறோம். அது அப்படி சொல்லல, நம்முடைய சாஸ்திரங்கள்ல அப்படி சொல்லல. இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் அவர்களுடைய எண்ணங்கள் நிலைகள் வேறு. இந்த உலகத்திலிருந்து கிளம்பியாச்சுன்னா அவர்களுடைய நிலைகள் வேறு, அவர்களுடைய எண்ணங்கள் வேறு. ஆகையினால எந்த தாயாராவது நினைப்பாளா குழந்தை வீணா போட்டும்னு நினைப்பாளா அப்படியெல்லாம் ஒரு சென்டிமெண்டா பேசி நழுவக்கூடாது, தர்மங்கள்ல இருந்து நழுவக்கூடாது. எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் பண்ணணும். ஆகையினால இப்ப எத்தனை நாளைக்கு விட்டு போச்சோ அத்தனை நாளைக்கும் சேர்ந்து பரிகாரத்தை செய்தே ஆகணும் அப்படிங்கறதான் தர்மசாஸ்திரத்தினுடைய நிலைப்பாடு. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆகையினாலே இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தாயார் தகப்பனார்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், பாக்கியவானாக இருக்கணும் ஒவ்வொரு குழந்தைகளும் அப்படின்னு தான் நாம பிரார்த்திக்கணும். அப்படி எப்படி பேசணும், தாயார் தகப்பனார்கள்ட்ட நாம எப்படி நடந்துக்கணும், சகோதரிகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு புராணங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யமோ யமுனயா பூர்வம் போஜிதா சுகிருஹேர்ச்சிதா அப்படி சொல்றார் பிரம்மா நாரத சுவாமிக்கு. ஏன் இப்படி செய்யணும்னா, முன்னர் அது போல யமன் செய்தார், யமுனைக்கு செய்தார். அஸ்மின் தினே யமே நாபி நாரகீயாஷ்ட மோச்சிதாக அபிபத்தாக கர்மபாசைஹி ஸ்வேச்சையா பர்யட்டந்திதே. ஒவ்வொரு ஜீவனையும் தினமும் யமன் பார்த்துட்டே இருக்க. ஏன்னா நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்ற பொழுது நாம செய்யக்கூடியதான ஒவ்வொரு காரியத்தையும் 14 பேர்கள் இருந்து பார்த்துட்டு இருக்கா சாட்சியாக அப்படின்னு சொல்றது. 14 பேர்கள் பார்த்துட்டு இருக்கு. யாரு? அஷ்டதிக் பாலகர்கள், இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, சோமன், ருத்ரன், பரமேஸ்வரன். இந்த அஷ்டதிக் பாலகர்கள், அதிலே யமனும் வர. இந்த அஷ்டதிக் பாலகர்கள் இல்லாம பஞ்சபூதங்கள், பிறகு தன்னுடைய மனசு, தர்மம், இது 4ம் எப்பொழுதும் நம்மை சுற்றியே இருக்கு. நாம் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் 14 பேர்கள் சாட்சியாக நமக்கு எப்பொழுதும் இருக்க. அதுல யமனும் இருக்க. இந்த யமத்விதீய ஒரு நாளைக்கு தான் நான் சகோதரியாத்துக்கு போகணும்னு லீவு போட்டுட்டு போறார் யமன். அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் யமனுடைய பார்வை நம் ஒருவர் கண்ணிலும் படாமல் இருக்கு அப்படின்னு பிரம்மா சொல்ற. அபிபத்தாக கர்மபாசைஹி ஸ்வேச்சையா பர்யட்டந்திதே. அன்னைக்கு மாத்திரம் யமனுடைய பார்வை இல்லாமல் எல்லோரும் சுதந்திரமாக இருக்கா. ஸ்வசுஹோ நரோ வேஸ்மனிஜோ நபுங்கே யமத்விதீயா தினமத்ர லப்த்வா தம்பாபினம் பிராப்ய வயம் சுஹிருஷ்டாஹ பிரபக்ஷயாமோத்ய பக்ஷஹீனாஹ. அந்த யமத்விதீயா பிராத்ருத்விதீயா அப்படின்னு பேர் அது போட்டிருப்பா பஞ்சாங்கத்துல. பிராத்ருத்விதீயான்னு போட்டிருப்பா. அன்னைக்கு சகோதரிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், ஆபரணம் கொடுத்து சகோதரி கையினால சமைச்சு சாப்பிட்டு வரணும் அப்படின்னு. அப்படி யாரு பண்ணலையோ, சகோதரி இருந்தும் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையோ அவனை பார்த்து தேவதைகள்லாம் சிரிக்கிறாராம். இத்தனை சகோதரிகள் பிறந்து என்ன பிரயோஜனம், காரணா பிரயோஜனம் இல்லை உன்னுடைய ஜென்மா அப்படின்னு பார்த்து சிரிக்கிறான். இதி பாபாரதந்தீஹ பிரம்மஹத்யாதயஸ்ததா தஸ்மாத் பிராதர் மத்கிருஹேது போஜனம் குரு கார்த்திகே சுக்லாயாம் து த்விதீயாயாம் விஸ்ருதாயாம் ஜகத்ரஜே அஸ்யாம் நிஜகிருஹே புத்ர புஜ்யதே ந புதைரபி இத்யுக்தः சததேத்யுக்த்வா பகினீம் பூஜயேத்வ்ரதி பிரஹர்ஷாத் சுமஹாபாக வஸ்திராலங்காரபூஷணைः அக்ரஜாமபிவந்த்யாத ஆசிஷஞ்ச பிரகிருஹ்யத சர்வா பகின்யः சந்தோஷ்ய வஸ்திராலங்காரதானதः. எத்தனை சகோதரிகள் இருந்தாலும் அத்தனை சகோதரிகளுக்கும் அன்னைக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், ஆபரணம் வாங்கி கொடுக்கணும். மூத்த சகோதரியாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். இளைய சகோதரியாக இருந்தால் அவளை நமஸ்காரம் செய்ய சொல்லி ஆசீர்வாதத்தை பண்ணணும், கொடுக்கணும். அப்படி செய்து சந்தோஷப்படணும். அபாவே ஸ்வஸ்யது ஸ்வசு பித்ருவ்யா ஸ்வபிதுஸ்வசா. எனக்கு சகோதரி இல்லையே அப்படின்னு கேட்டா 2020 மனசுல வச்சு நாரத சுவாமி கேட்கிறார். தனக்கு சகோதரி இல்ல, என்ன பண்றது, ஏகபுத்திர விஷயம். இன்னைக்கு அப்படிதானே இருக்கு. ஒரு குடும்பத்திலையும் ஒரே ஒரு பிள்ளை அப்படி ஆயிட்டது. ஒரே ஒரு பிள்ளை தான், சகோதரி இல்ல, என்ன பண்றதுன்னா பெரியப்பா சித்தப்பாக்கு பொண்ணுகள் இருப்பா, அந்த அவளும் சகோதரி தான், அவள் வீட்டுக்கு போகணும். இல்ல பெரியப்பா சித்தப்பாக்கும் ஒரே பிள்ளையா இருக்கு,
அப்படின்னா அப்போ ஒன்னு விட்ட சகோதரன் பிள்ளைகள் அவர்களை பார்க்கணும். இல்ல அப்படியும் ஒத்துருமே இல்லை அப்படின்னு, ஏன்னா இருந்தாலும் இந்த நாள்ல பேர் தெரியாது. இந்த நாள்ல ஒரே பேர் தான். சொந்தத்துல கேட்டா அப்பா அம்மா, அதாவது மம்மி டாடி அப்படின்னு 2 பேர். இவா 2 பேர் இல்லாம மற்ற அனைவர்களுக்கும் அங்கிள்னு பேர். அதாவது ஆணாக இருந்தால் அங்கிள், பெண்ணாக இருந்தால் ஆன்டி. இதுதான் குழந்தைகளுக்கு தெரியுது. சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, எத்தனை சொந்தம் இருக்கு? அத்தை, அத்தங்கா, மாமா, அம்மாஞ்சி, மருமான், நிறைய சொந்தம் இருக்கு. இந்த சொந்தங்கள்லாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு தெரியல. அதெல்லாம் புஸ்தகம் போட்டு மனப்பாடம் பண்ண சொல்லணும். ரைம்ஸ் மாதிரி குழந்தைகளுக்கு சொந்தங்கள் எல்லாம் எழுதி மனப்பாடம் பண்ண சொல்லணும். இதெல்லாம் சொல்லி பழகிக்கோ அப்படின்னு சொல்லும்படியான நிலை வந்துடுச்சு. எல்லாரையும் ஆண்டிங்கிறது, ஸ்திரீகள் எல்லாரையும் அங்கிள்னு ஒரு சொந்தம் இருக்கு. அதே மாதிரி நானே என்னுடைய அனுபவத்திலே நிறைய உண்டு. அதாவது சொந்தங்கள், உங்களுக்கு அவர் என்ன சொந்தம் அப்படின்னு கேட்டா கசின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். கசின் அப்படின்னா என்ன சொந்தம் அப்படின்னு கேட்டா அவர்களுக்கே அது சொல்ல தெரியல. கசின் அப்படின்னு ஒரு சொந்தம் என்னவோ இப்படி 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 ஆயிடுத்து. நம்முடைய வாழ்க்கை முறை இப்படி மாறி போயிடுது. இதெல்லாம் மாறணும். சொந்தங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி ஒத்துருமே இல்லை அப்படின்னா அக்கம்பக்கம் உள்ளவர்களே சகோதரிகள் தான் அப்படின்னு வச்சுட்டு அக்கம்பக்கத்துல நம்மளோட வயசுல சின்னவளா இருக்கிறவ கூப்பிட்டு வஸ்திரம் கொடுத்து சாப்பிட சொல்லணும். அப்படியாவது செய். தஸ்யாகிரகம் சமாகத்திய குறியாத் போஜனமாதராத்து. நான் இன்னைக்கு உங்க ஆத்துக்கு வரேன், நான் உன்னை சகோதரியா நினைச்சுக்கிறேன், நான் உங்க ஆத்துல சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ற. ஏவம் யக் குருதே புத்ரா திதீயாயாம் யமனாமிகாம் அபமர்த்தியுர் வினிர்முக்தா புத்திர பௌத்ரா திபிர்வதா. அப்படி செய்வதனால மன நிம்மதி கிடைக்கிறது. யமனுடைய பார்வையிலிருந்து கொஞ்சம் விலகலாம். அதாவது மிருத்யுவிடமிருந்து கொஞ்சம் விலகலாம். வம்ச விருத்தி ஏற்படும். இக புக்தாத்து விபுலானு போகானு அந்யானதேப்சிதானு அந்தே மோக்ஷம் அவாப்னோதி நான்யதா மத்வச்சோ பவேத். நான் சொன்னது இருக்கே, என்னுடைய வசனம் இருக்கே, நான்யதா தப்பாக போகாது. இப்படி செய்பவனுக்கு தவறாக போகாது. அனைத்து வளங்களும் அவனுக்கு கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும். விரதான்யேதானி சர்வாணி தானானி விவிதானி ச கிரகஸ்தஸ்யைவ புஞ்சந்தே தஸ்மாத் கார்ஹஸ்தியமாஸ்ரஜேத். கிரகஸ்தனை அண்டித்தான் அனைத்துமே இருக்கு உலகத்துல. பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்தனை நம்பித்தான் வாழ்கிறான். பிரம்மச்சாரி சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம். என்ன பண்ணணும்? பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும் கிரகஸ்தனிடத்துல. சன்னியாசிகளும் சமைத்து சாப்பிடக்கூடாது. சன்னியாசிகளும் கிரகஸ்தனிடத்துல பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும். சர்வேஷாம் ஆசிரமானாம் ஹி கிரகஸ்தாசிரமம் உத்தமம் அப்படின்னு தேவி பாகவதம் சொல்றது. எல்லா ஆசிரமங்களை காட்டிலும் கிரகஸ்தாசிரமம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்ற. கவிகளும் சொல்ற. வருஷேஷு யத் பாரதமார்யதுர்யாக ஸ்துவந்தி கார்ஹஸ்த்யம் இவாசிரமேஷு அப்படின்னு. வருஷங்கள்லேயே பாரத வருஷம் தான் ரொம்ப உயர்ந்தது. எது மாதிரின்னா கார்ஹஸ்த்யம் இவாசிரமேஷு. எல்லா ஆசிரமங்களை காட்டிலும் இந்த கிரகஸ்தாசிரமம்ங்கிறது எப்படி உயர்வோ அதுபோல எல்லா வருஷங்களை காட்டிலும் பாரத வருஷம்ங்கிறது உயர்வு அப்படின்னு கவிகள்லாம் சொல்றான். அப்படி கிரகஸ்தாசிரமம்ங்கிறது கிடைக்காது. இந்த நாள்ல தெரியுது கிரகஸ்தாசிரமம்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரியுது. கதாம் யமத்விதேயாயாஹ விரதஸ்தஹ ஸ்ருணுயான் நரஹ தஸ்ய சர்வாணி பாபானி நஷ்யந்தீத்யாஹ மாதவஹ கார்த்திகேய த்விதீயாயாம் பூர்வான்ஹே யமமர்ச்சஜேத் அப்படின்னு சொல்லி இந்த யமத்விதீய அன்னைக்கு சகோதரியாத்துக்கு போகணும். அன்றைக்கு சகோதரியை பூஜித்து நாம அவள் கையால சமைக்க சொல்லி சாப்பிடணும் என்கிறத சொல்லி முடிக்கிறார் பிரம்மா. விசேஷாத்திர சம்பிரோக்தः வாலகில்யேர் மகர்ஷிபிः ததஹம் சம்பிரவக்ஷ்யாமி ஸ்ருணுத்வம் முனிசத்தமாः யஸ்யாம் திதௌ யமுனயா யமராஜதேவः சம்போஜிதः பிரதிதிதௌ ஸ்வசுர்ஹுத் ஹிருதேன தஸ்மாத் சசுः கரதலாதிஹயோ புனக்தி பிராப்னோதி வித்த சுப சம்பதமுத்தமாம் சஹா. அப்படி இவைகளை சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லி அவள் கையார சமைக்க சொல்லி யாரு சாப்பிட்றானோ அவனுக்கு யமனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறது. சகோதரியனுடைய பிரேம கிடைக்கிறது, பிரியம் கிடைக்கிறது. சொந்தங்கள்லாம் நெருங்கி வரும். விலகி போன சொந்தங்கள் எல்லாம்
திரும்ப வரும் என்று சொல்லி கார்த்திக விசேஷாத்திர சம்பிரோக்தா பாலகில்யேர் மகர்ஷிபிஹி. இதற்குன்னு இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி இந்திரன் ஒரு தடவை சொல்லி ஒரு மாதிரி நடந்தது, ஆகையினாலே இந்த திதிக்கு இந்த அளவுக்கு விசேஷங்கள் சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரத்தை பிரம்மா சொல்றார் நாரத சுவாமிக்கு. ததேகதாய முனயா பலாத்காரான் நிமந்திரிதா சகதா கார்த்திகே மாசி த்விதீயாயாம் முனீஸ்வராஹ. அதாவது பிரத்யகம் யமுனா கத்யா யமம் சம்பிரார்த்தஜத்புரா. முன்னர் ஒரு சமயம் யமனுடைய சகோதரி யமுனா யமுனா அடிக்கடி வருவா யமனுடைய வீட்டுக்கு. வந்து அவசியம் நம்ம மாத்துக்கு நீ வரணும், சாப்பிட வரணும், மாத்துக்கு நீ வந்து நாளாச்சே வரணும் வரணும்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. எத்தனை நாளைக்கு கூப்பிட்டான்னா பல வருஷங்கள் கூப்பிட்டா. ஆனால் யமனால வர முடியல. ஏன்னா பிராத்தரம் மம கிரகேயாகி போஜனார்த்தம் கனாவிரதா. உலகத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கே, பெரிய பொறுப்பு அது. அந்த பொறுப்புல அவர் இருக்கார். அதனால அவரால் அந்த விடத்தை விட்டு நகரவே முடியல. ஆனால் யமன் என்ன சொல்றாருன்னா, அத்தியசோவா பரசோவா பிரத்யகம் வதத்தே யமஹா. வரேனே, நாளைக்கு வரேன் அப்படிங்கிறது. திரும்பி வருவா. வரேன்னா வரவே இல்லையே, நாளைக்கு தானே வரேன்னே அப்படிங்கிறது. சரிதான், மறுநாளைக்கு வருவா. வரேன்னா காணுமே, நாளைக்கு தானே வரேன்னு. இப்படியே ஓட்டின்னு இருக்கான் பல வருஷங்கள். அத்தியசோவா பரசோவா, நாளைக்கு நாளைக்குன்னு நீ சொல்லி ஓட்டின்ண்டே இருக்க. சரி, நாளானைக்கு வரேன்னா. அத்தியசோவா பரசோவா பிரத்யகம் வததே யமஹா. இதே வழக்கமாக போயிட்டது. காரிய வியாக்குல சித்தானாம் அவகாசோ நஜாயத்தே. காரியத்தில் இறங்கியாச்சுன்னா அவகாசம் எங்க இருக்கு? எனக்கு அவ்வளவு காரியங்கள் இருக்கு, காரியத்தை முடிச்சுன்னு வரலாம்னா முடியவே இல்லை. ததேகதாஜ முனயா பலாத்காரான் நிமந்திரிதா சகதா கார்த்திகே மாசி த்விதீயாயாம் முனீஸ்வராஹ. பார்த்தால் யமுனா இவர் எப்படி வரவழைக்கிறது அப்படின்னு அங்க வந்துட்டு, நீ இப்ப கட்டாயம் வந்தாகணும்னு பலாத்காரமா நான் இருந்து ஒன்னு அழிச்சுன்னு போறேன்னு அங்கேயே உட்காந்துட்டான். கிளம்பி போய்த்தான் ஆகணும் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்படிதானே இந்த நாள்ல குழந்தைய கூப்பிட்டா வரமாட்டான். கையில இருக்கிற செல்போனை வாங்கிட்டு வந்தா தானா எழுந்து வந்துருவான். ஒருத்தர் நம்ம மாத்துக்கு வரணும்னா அவள்கிட்ட உள்ள செல்போனை வாங்கிட்டு வந்துடணும். வந்துட்டா பின்னாடியே அவளும் வந்துருவா. தாயார் தகப்பனார் சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் செல் பேச்சு கேட்கும் இந்த நாள்ல. அப்படி பலாத்காரமாக கூட்டின்னு வந்தார். நாரகீய ஜனான் முக்த்வா கணேஷ் சஹ ரவே சுதா கிருதாதித்யோஜ முனய நானாபாகா கிருதாஹகா. சரி, சகோதரி ரொம்ப நிர்பந்தப்படுத்தி கூப்பிடுறா, போவோம்னு யமன் கிளம்பினா யம தூதர்கள் அத்தனை பேரும் பின்னாடி வராங்க. யமன்னா யமன் மட்டும் வந்தா தேவையில்ல. கிருதாதித்யோ யமன் நாரகீயான் ஜனான் முக்த்வா. சரி, உலகத்தினுடைய பார்வையை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு விடுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு கணேசக ரவேஸ்வதா கிளம்பினார். பின்னாடி பெரிய கணமே கூட வருது. யமதூதர்கள் அத்தனை பேரும் கூட வர. கிருதாதித்யோஜ முனைய நானாபாகா கிருதாஹக. இத்தனை பேர் வராளே அப்படின்னா பரவாயில்ல வரட்டும்னுட்டா. நீ வர்றதே பெரிய சந்தோஷம், அத்தனை பேருக்கும் சமைச்சிடுவோம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரவர்களுக்கு தகுந்தாற் போல சமையல் பண்றான். அப்படி சமையல் பண்ணி கிருதாபியங்கோஜ முனையா தைலேர்கந்த மனோகரேஹே. எண்ணெய் கொடுத்து எண்ணெய் தேய்ச்சின்னு வர சொன்னான். யமனை எண்ணெய் தேய்ச்சின்னு வர சொல்லி யம தூதர்களுக்கும் எண்ணெயை காய்ச்சி கொடுத்தா. பெரிய வானிலையில எண்ணெயை விட்டு காய்ச்சி கொடுத்து எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சின்னு வாங்குவோன்னு தேய்ச்சின்னு வர சொன்னா. உத்வர்த்தனம் லாபயித்வா ஸ்நாபிதா சூரியநந்தனஹா. அப்படி தேய்ச்சிக்கிறதுக்கு சீக்கா அப்படி கொடுத்து, துண்டு கொடுத்து தளத்தை ஒட்டிக்கிறதுக்கு வஸ்திரங்களை கொடுத்து, அப்படி எல்லாரும் யம தூதர்கள் வந்தா கடையே வாங்கின்னு வந்து எல்லாருக்கும் வஸ்திரங்களை கொடுத்து கட்டிக்க சொல்லி எண்ணெய் தேய்ச்சிண்டு எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு புது வஸ்திரங்களை கட்டின்னு வந்தா. ததோலங்காரகம் தத்தம் நானா வஸ்திராணி சந்தனம் மால்யானி ச பிரதத்தானி மஞ்சோபரி உபாவிசத்து. அத்தனை பேருக்கும் கட்டிக்க வஸ்திரம் கொடுத்து, இட்டுக்கிறதுக்கு சந்தனம் கொடுத்து, சக்கரை கொடுத்து, பக்ஷணம் கொடுத்து, எல்லாருக்கும் ஆசனத்தை போட்டு உட்கார சொன்னா. பக்வான்னானி விசித்ராணி கிருத்வாசா ஸ்வர்ணபாஜனே யமாயா போஜயே தேவி யமுனா பிரீத்தமானசா. ரொம்ப சந்தோஷப்பட்டா. பரவாயில்ல, அண்ணா இத்தனை பேர் அழிச்சுன்னு வந்திருக்காரே அப்படின்னு சந்தோஷப்பட்டு தங்கத்தாம்பாளம் வச்சு சாப்பாடு போடுறா எல்லாருக்கும் யமதூதர்களுக்கு.
சொர்ணபாஜனே தங்கத்தினால பண்ணின பாத்திரங்கள், தட்டு, அதை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுறா. பிரீத்தமானசா புக்தாஜமோபி பகினி மலங்காரே சமர்ச்சயத் நானாவஸ்திரே ஸ்ததப் பிராஹ வரம் வரஜபாமினி இது தத்வஜனம் ஸ்ருத்வா யமுனா வாக்கியம் அப்ரவீத். அப்படி அண்ணா கூட வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு எழுந்து வந்த உடனே தாம்பூலம் கொடுத்து போட்டுக்க சொல்லி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் யமன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் வேலை பலுவே இல்லை, எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது வரம் கேளு தரேன் அப்படின்னு யமன் சொன்ன. அப்போ யமுனா வரம் கேட்கிற. அதிவருஷம் சமாகச்ச பிரதிவருஷம் சமாகச்ச போஜனார்த்தம் து மத்கிருஹே அத்ய சர்வே மோசனீயாः பாபினோ நரகாத்யமா தேத்யைவ பகினீ ஹஸ்தாத் கரிஷ்யந்தி ச போஜனம் தேஷாம் சௌக்கியம் பிரதேஹித்வம் ஏததேவ விருணோம்யஹம். வரம் தானே, எனக்கு வரம் தானே கொடுக்கணுங்கிற, கொடு. என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் நாளைக்கு நாளன்னைக்குன்னு தள்ளி போடாமல் நான் கூப்பிடுற அன்னைக்கு கட்டாயம் வரணும். இதே போல அத்தனை பேரையும் அழைச்சுன்னு வரணும். நான் என் கையால சமைச்சு போடணும், நீ சாப்பிடணும். இன்னைக்கு ஒரு நாளைக்காவது உன்னுடைய ஹிம்சையிலிருந்து எல்லாரும் விலகட்டும். பாக்கி பூத ஜனங்கள்லாம் யம ஹிம்சையிலிருந்து இன்னைக்கு ஒரு நாளைக்காவது எல்லாரும் ஃப்ரீயா இருக்கட்டும், சுதந்திரமாக இருக்கட்டும். அதுதான் நான் கேட்கக்கூடிய வரம் அப்படின்னு யமுனை சொன்னான். யம உவாச்சா, யமன் சொன்னார், யமுனாயாந்து யஸ்னாத்வா சந்தர்ப்ப பிதృదేவதாக புங்தேஜ பகினி கேஹி பகினீம் பூஜஜேதபி. நீ கேட்கிற வரம் ரொம்ப உத்தமமான வரம், எல்லாருக்கும் பொருத்தமாக கேட்கிற. எல்லாரும் எனக்கு வஸ்திரம் வேணும், நல்லா கட்டிக்க புடவை வேணும், ஆபரணம் வேணும்னா எல்லாருக்கும் இப்படி கிடைக்கும். வரம் கேட்டா அப்படி கேட்கணும். என்ன கேட்கிறா? எல்லாரும் செய்யறா போல வரமாக கேட்கிறா யமுனா. அது அப்படியே கொடுத்தார் யமன். எப்படி நீ எனக்கு பண்ணினையோ இதே போல யமுனா தீரத்தில் உள்ளவர்களும் சரி, தள்ளி உள்ளவர்களும் சரி, யமுனா தீரத்தில் ஸ்நானம் பண்ணணும். தீரத்தில் உள்ளவர்கள் யமுனையில ஸ்நானம் பண்றோம். தள்ளி உள்ளவர்கள் யமுனையை நினைச்சிட்டு ஸ்நானம் செய்து தன்னுடைய சகோதரியை திருப்தி பண்ணணும். அப்படி யார் பண்றானோ அவனுக்கு துக்கம் என்கிறதே வராது. புங்தேஜ பகினி கேஹே பகினீம் பூஜஜேதபி கதாச்சிதபி மத்வாரம் நசபஷ்யதி பானுஜே. அப்படி யாரெல்லாம் சகோதரிய ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறாரோ, சகோதரிக்கு ஆபரணங்கள்லாம் கொடுத்து யாரு சந்தோஷப்படுறானோ அவனுடைய வீட்டு வாசலையே நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் யமன். வீரே சேஷான திக்பாகே யமதீர்த்தம் பிரகீர்த்திதம் தத்ர ஸ்நாத்வா ச விதிவத் சந்தர்ப்ய பிதృదేவதாः பఠேதேதானி நாமானி ஆமத்யான்னம் நரோத்தமः சூரியஸ்யாபிமுகோ மூனி ஹிருதசித்தः ஸ்திராசனः. அந்த பிராதர்த்விதீயான்னு சொல்லக்கூடிய யமத்விதீய அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை யார் யாரெல்லாம் சொல்றாளோ அவர்களுக்கு நான் ரொம்ப அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்கிறார் யமன். யமோ நிஹந்தா பித்ருதர்மராஜः வைவஸ்வதः தண்டதரः சகாலः பூதாதிபः தத்த கிருதானுசாரி கிருதாந்தமேதத் தசபிர்ஜபந்தி. இந்த 10 நாமாவை கட்டாயம் அனைவரும் சொல்லணும். யமஹா நிஹந்தா பித்ருதர்மராஜः வைவஸ்வதः தண்டதரஸ்ச காலः பூதாதிபः தத்த கிருதானுசாரி கிருதாந்தமேதத் தசபிர்ஜபந்தி. இந்த 10 நாமாவை சொல்வார்கள். ததோயமேஸ்வரம் பூஜ்ய பகினி கிரகமாவிரஜேது. அப்படி இந்த 10 நாமாக்களை சொல்லி என்ன தியானம் பண்ணிட்டு சகோதரியாத்துக்கு போகணும். மந்திரே நானேன சதஜா போஜிதா பூர்வமாதராத் பிராத்தஸ்தவானுஜாதாஹம் புங்ஷபக்தமிதம் சுபம் பிரீதயே யமராஜஸ்ய யமுனாயாः விசேஷதः ததः சந்தோஷ்ய பகினி வஸ்திராலங்கரணாதிபிः ஸ்வப்னேபி யமலோகஸ்ய भविष्यति न दर्शनम् नृपैः कारागृहे ये च स्थापिता मम वासरे अवश्यम् ते प्रेषणीयाः भोजनार्थम् स्वसृगृहे विभोक्तव्या मया पापाः नरकेभ्योऽद्य वासरे येद्यबन्धीम् करिष्यन्ति तेथाड्या मम सर्वथा. அப்படி இந்த யமத்விதீய அன்னைக்கு சகோதரியை கட்டாயம் நினைச்சுக்கணும். அனைவரும் சகோதரியாத்துக்கு போகணும். எந்த நிலையில இருந்தாலும் சரி, வீட்டில இருந்தால் போகணும், வேலை உத்தியோகத்தில் இருந்தால் லீவு போட்டுட்டு போகணும், வேற பொறுப்புல இருந்தால் வேற ஒருத்தரை நியமிச்சுட்டு போகணும். ஏதோ தண்டனையை அனுபவிச்சு ஜெயில இருந்தா கூட அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனை ரிலீஸ் பண்ணி விடணுங்கிறார் யமன். ஜெயில இருந்தாலும் கூட அன்றைக்கு நான் அப்படி சட்டத்தை
இயற்றுகிறேன் அப்படின்னு சொல்றார் யமன். நிருபை காராகிரகே ஏச்ச ஸ்தாபிதா மம வாசரே, என்னுடைய தினமான இன்றைய தினம் காராகிரகத்தில் வாசம் செய்பவர்களாக இருந்தாலும் அவசியம் தே பிரேஷணீயாக போஜனார்த்தம் சுசர்கிரகே, அவசியம் அன்னைக்கு அவனை ரிலீஸ் பண்ணணும், அவன் போய் சகோதரியாத்துல சாப்பிட்டுட்டு வரணும். அப்படி யார் பண்றாலோ அவனுக்கு நரகம் என்கிறதே கிடைக்காது, நரகம் வராதவனுக்கு. ததபாவே தபத்யாயாக பித்ருவ்யஜாகிரஹே ததஹ ததபாவே மாதృశ్வசுஹு மாதுலஸ்ய ஆத்மஜா ததா சாபத்ன கோத்திர சம்பந்தைஹ கல்பயேத் அதவா க்ரமம் சர்வாபாவே மானனீயாः பகினீ காச்சிதேவஹி கோநத்யாத்யதவா தஸ்யாஹ அபாவே சதி காரஜேத். அப்படி அவரவர்களுக்கு சகோதரர்கள் இல்ல, ஒன்னு விட்ட சகோதரியும் இல்ல, பெண் குழந்தைகளே எங்காத்துல இல்ல, பெண் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்பவர்கள் ஒன்னிடத்துல வரணும், யமுனக்கரைக்கு வரணும். யமுனக்கரைக்கு வந்து உட்கார்ந்து சாப்பிடணும். ஆடி 18 மாதிரி சொல்றார். ஆடி 18 அன்னைக்கு காவிரிக்கு பூஜை பண்ணி காவிரி கரையில நிவேதனம் செய்துட்டு அதை எடுத்துக்கிறது அப்படின்னு வழக்கு. அதே போல இந்த பிராதர்த்விதீய அன்னைக்கு யமுனா தீரத்திற்கு வரணும். யமுனக்கரையில வந்து நீதான் அனைவருக்கும் சகோதரி, அங்க வந்து உனக்கு பூஜை செய்து உன்னுடைய கரையிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டால் உன்னுடைய கையால் அனைவரும் சாப்பிட்டதாக ஆயிடுறது. அப்படியாவது செய்யணும். அஸ்யாம் நிஜகிரகே தேவி நபோக்தவ்யம் கதாச்சன, யார் இப்படி செய்யலையோ அவனாத்துல கை நினைக்கவே லாயக்கில்ல. ஏ புஞ்சதே துராச்சாரா நரகேதே பசந்தி ஏவ புக்தா தர்மராஜா யயோ சஞ்சமினீம் ததா தஸ்மாத் ரிஷிவராः சர்வே கார்த்திகவ்ரதகாரிணः புஞ்சதே பகினீ ஹஸ்தாத் சத்யம் சத்யம் ந சம்சயா. அப்படி இந்த யமத்விதீயா என்பது இந்த அளவுக்கு செய்ய வேண்டியதான ஒரு முறை. இந்த முறையில கட்டாயம் யமத்விதீயை அனைவரும் அனுஷ்டிக்கணும். சகோதரி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சகோதரியை தேடிந்து போகணும், கட்டாயம் சகோதரி கையால சாப்பிடணும் என்று இந்த விரதத்தினுடைய பெருமையை அவசியம் காண்பிக்கிறார். ஏன்னா சொந்தம் விட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கறத நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற தர்மத்தை இந்த அத்தியாயத்துல நமக்கு வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்திருக்கார். அப்படி இந்த அத்தியாயத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது பிராத்ருத்விதீயான்னு சொல்லக்கூடிய யமத்விதீயில நம்மால முடிந்த வரையிலும் நம் சகோதரிக்கு செய்வது அப்படிங்கறத வச்சுக்கணும். மேற்கொண்டு அடுத்த அத்தியாயத்தோடு கூட நாளைய தினம் பார்ப்போம் என்று சொல்லி பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. காலே வருஷது பர்ஜன்யः பிருथिवी சஸ்யசாலினி தேசோऽयं க்ஷோபரஹிதः பிராமணாः சந்து நிர்பயாः அபுத்ராः புத்ரிணः சந்து புத்ரிணः சந்து பௌத்ரிணः அதனாः சதனாः சந்து ஜீவந்து சரதாம் சதம். லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் கிருதஸ்தேஷாம் பராபவः தேஷாமிந்தீவரஸ்யாமோ ஹிருதஜே சுப்ரதிஷ்டிதः. கோபிகா ஜீவனஸ்மரணம். நமः பார்வதீபதயே. சத்குரு சுவாமினः ஜெய்.